தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை உம்முடைய சபையிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையும் உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒருவரையும் நீரே எங்களை ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா என்று கூறும். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா என்று கூறும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்கவும் உண்மையை நாங்கள் எல்லோரும் உயர்த்தி உம்மை தொழுது கொள்ளவும் எங்களோருக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை தந்து நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே சீர்பட்டு இந்த கடைசி நாட்களில் விழிப்புள்ள ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பரசரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 439 நாம் பாடுவோம். பாடல் எண் 439. இந்த பூமியில் நம்மை விசேஷித்தவர்களாக வாழும்படியான ஒரு பாக்கியத்தை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறனால, அவர் நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் கூட வருவதனால் அப்படின்ற மேன்மையை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா, வருவதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்
நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினார் இது எதினார், நீர் என்னோடு இருப்பதினால். எதினார் இது எதினார், நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. நாம் கடைசியாக 246வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 246. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துகிறார். நல்ல உண்மையுள்ள தகப்பன் அவர். கர்த்தருடைய உத்தமத்தையும் உண்மையும் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ள கையில் தாங்கியுள்ளேன், உள்ள கையில் தாங்கியுள்ளேன். ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஓடி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு.
வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நீ நடந்தாலும், தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை முன்னிறுத்தி இருந்தாலும் நமக்காக யாவையும் அவரே சகலத்தையும் செய்கிற நல்ல தகப்பனாக இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை, தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய் என்பது, தீயின் நடுவில் நடக்கிறது எரிஞ்சு போகிறது இயல்பு தான். ஆனால் கர்த்தரோடு இருக்கும் பொழுது தான் அந்த சூழ்நிலையிலையும் ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதை வெளியே கொண்டு வரக்கூடிய, நாம் அமிழ்ந்து அழிந்து போகாதபடி காத்து வெளியே கொண்டு வரக்கூடிய நல்ல ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாத நல்ல ஆண்டவர், நம்ம கூடவே இருந்து நடத்தின நல்ல ஆண்டவரை, எத்தனையோ முறை நம் வழி விலகி போன போதும் நம்மை இழுத்து கொண்ட, அனாதி சிநேகத்தினால் இழுத்து கொண்ட நல்ல ஆண்டவரை, அவருடைய அன்பை எல்லாரும் வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாய், இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்களாய், 24 துதிகளையும் நன்றிகளையும் சத்தத்தை உயர்த்தி முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். அப்பா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கமும் கிருபையும் அப்பா அளவிட முடியாதது ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் என்றென்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் ஒரு துளி கூட தகுதி இல்லாத எங்களுக்கோ நீர் அருளின இரக்கமும் கிருபையும் எவ்வளவு பெரிதாண்டவரே. இந்த கிருபையும் இரக்கமுமே எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில் நடக்க செய்கிறதே, அதற்காக நன்றி. உங்களுடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில் மாறாததாகவே இருக்குது, அதற்காக நன்றி ஆண்டவரே. தகுதியற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அப்பா நீர் எங்கள் கூட இருந்து எங்களை விசேஷித்தவர்களாக இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வருகிற பாதையிலெல்லாம் ஆண்டவரே சொல்லி முடியாதப்பா எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே. எங்களை மாற்றுகிற பாதை அப்பா, உம்மை போல் மாற்றுகிற ஒரு பாதை, எவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது பொழிந்த காலைதோறும் தந்த புதிய கிருபைகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மீது பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி. நீர் எங்கள் மீது பாராட்டின தயவிற்காக நன்றி நன்றி. மனம் திரும்புதலின் பாதையில் நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. உடைய அன்பை எங்கள் மாறாததாக எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்களே, நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்த உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீதிமான் என்ற பங்கில் நிப்பாட்டி வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலும் அப்பா கனியற்றவர்களாக நாங்கள் போகாதபடி கனித்தரும் வாழ்க்கைக்கு நேராக எங்களை வழி நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காலைதோறும் எங்களுக்கு கிருபை தந்து ஆதரிக்கிற தயவுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. எங்கள் பாவியாக எங்களை நீர் கழுவி சுத்திகரித்து நீதிமான் என்ற ஒரு பங்கில் நிறுத்தி அப்பா எங்கள் நடத்தி நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலையும் சபையிலையும் நீர் செய்து வரிய மகத்தான கிருபைக்காக நன்றியும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ லார்ட் ஃபாதர் for all your goodness in our life. Thank you Jesus, thank you. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம்.
பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம், கழுவியே நிறுத்தினீரே. சத்திய தேவன் நீரே, என்னை கழுவியே நிறுத்தினீரே. சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவனாம் இயேசுவை தொழுகுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். மற்ற சகோதர சகோதரிகள் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு இணைந்து ஒரே ஆவியாய் ஆண்டவர் ஏக மனதோடு துதிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம். இங்கே இந்த யோவான் ஸ்நானகன் அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் அவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகன் அவர்கள் 2 பேருமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போதோ அவர் வெறும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புகள் என்று சொல்லுகிற ஒரு பகுதியோடு அவர் நிறுத்தி விடாமல் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அநேக மேன்மையான பகுதிகளையும், அதை நாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதையும் அவர் அநேக இடங்களில் சுட்டி காட்டினதை நாம் பார்க்க முடியும். அப்படி வெறும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய மேன்மையும் அதை நாம் நமக்குள்ளே சுதந்திரமாய் கொள்ளுகிற ஒரு பகுதியையும் இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய ஊழியத்தினுடைய பகுதியிலே அநேக இடங்களிலே அவர் வலியுறுத்தி சொன்னதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பகுதியை உடையவராக பரத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பகுதியை ஆண்டவர் கொண்டு இந்த உலகத்திலே வந்ததை பார்த்த யோவான் ஸ்நானகன் அவர் அப்படிப்பட்ட அந்த மேன்மையான இயேசு கிறிஸ்து அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக இடங்களிலே அவர் பல பகுதிகளை அவர் சொல்லியிருக்கிறார். இன்று அநேக வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் நினைப்பது போல பரலோக ராஜ்யம் என்பது நான் எப்படியாயினும் நான் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகத்துக்கு மட்டும் போய்விட்டால் போதும் என்று அநேக வேளைகளிலே நினைத்து வாழ்கிற ஒரு பகுதியை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது நாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் அதை சுதந்திரித்து நாம் வாழ முடியும். மத்தேயு 5வது அதிகாரம் அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவான அநேக ரகசியங்களை அவர் சொல்லுவார். அதில் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தால் 5வது அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் அந்த பரலோக ராஜ்யத்தையே நாம்
நாமே சொந்தமாக்கி கொள்ள ஒரு ரகசியத்தை அங்கே சொல்லுகிறார். இன்னும் 10வது வசனத்திலே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அந்த பரலோக ராஜ்யத்தை ஏதோ அதற்கு சமீபமாய் அதற்கு பக்கத்திலே போகிற ஒரு பகுதியாக இல்லாமல் அதை நாம் சுதந்திரமாய் கொள்ளுகிற ஒரு மேன்மையை, அதனுடைய வழியை இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். இன்னும் லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ நாம் ஒரு மரணத்துக்கு பின்பாக நாம் போகிற ஒரு இடம் என்று இல்லாமல், இங்கே அதை அவர் சொல்லும்போது 17வது அதிகாரம் 21வது வசனம், இதோ லூக்கா 17:21, இதோ இங்கே இன்று என்றும் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அந்த பரலோக ராஜ்யம் என்பது அது நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிற ஒரு பகுதி. அது நமக்குள்ளே நாம் ஆண்டவரிடத்திலே வரும்போது நமக்குள்ளே அந்த ராஜ்யம் வருகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் ஆண்டவரோடு நாம் உறவு கொண்டு அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே நாம் அதை சுதந்திரித்து நாம் வாழ முடியும். என்றோ நாம் ஒரு நாள் பெறுகிற ஒரு பகுதி என்று நாம் அதை நினைத்து அதை அசட்டை செய்கிற ஒரு இடமாக இல்லாமல், உங்களுக்குள் பரலோக ராஜ்யம் உண்டாயிருக்கிறது என்ற ஒரு பகுதி நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு சுதந்திரத்தை கொண்டே இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை கொண்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்ததை உணர்ந்த அந்த யோவான் ஸ்நானகன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இன்னும் நாம் அந்த யோவான் 3வது அதிகாரத்திலே அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மையை குறித்து இன்னும் சில காரியங்களை யோவான் ஸ்நானகன் அவர் உணர்ந்து அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோவான் 3வது அதிகாரம் 27 29வது வசனத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும்போது, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று இந்த காரியங்களை சொல்லிவிட்டு தான் அவர் அதற்கு பின்பாக அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவர் அதை அறிக்கையிடுகிறார். எனவே இங்கே அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது, நாம் அதற்கு சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிற ஒரு அதனுடைய மேலான பாக்கியம் என்னவென்றால், இந்த 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று அந்த மணவாளனோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிற மணவாட்டியாய் நாம் மாறிவிட முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே நாம் பெற்று அவரோடு உறவு கொண்டு நாம் வாழ முடியும். ஆனால் அதுபோன்ற அந்த பாக்கியம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக அவர் பிறப்பதற்கு, அவருடைய அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு முன்பாக வாழ்ந்த பழைய உடன்படிக்கையில் இருந்த மக்களுக்கு அப்படி கிடைக்கவில்லை. அவர்கள் மணவாளனுடைய தோழன் என்று அருகே நின்று பார்க்கிறது போன்ற ஒரு இடத்தை தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் நாமோ இப்போது அந்த மணவாளனை பெற்று அவரோடு நாம் உறவு கொண்டு அவரையே நாம் நமக்குள்ளே சுதந்திரித்து வெறும் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாகிறவர்களாக இல்லாமல் அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டு அப்படி அது நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு மேலான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த மேலான பாக்கியத்தை பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என்று அந்த 27வது வசனத்திலே அவர் சொல்வது போல இயேசு அதை பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கும்படியாக அதை பெற்று அவர் வந்ததை யோவான் ஸ்நானகன் அவர் உணர்ந்தபடியினால் தான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிற, நமக்குள்ளே கட்டப்படுகிற, நாமே அந்த மணவாட்டிகளாய்
மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்திலே வாழ்கிற நாம் என்ன செய்து விடக்கூடாது என்றால், அதற்கு பின்பான வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 31வது வசனத்தில் நாம் படித்தோம் என்றால், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், அவர் பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுடையவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இப்போது பரலோகத்திலிருந்து அவர் வெறும் பூமிக்குரிய ஒரு ராஜ்யமாய் நம்மை கட்டுகிறதற்கென்று இல்லாமல் அந்த மேலான ராஜ்யத்திற்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, நம்மை கட்டி எழுப்பும்படியாக, அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்திலேயே நம்முடைய இருதயத்திலே அதை ஸ்தாபிக்கும்படியாக வந்திருக்கிற அந்த இறைபெருமான் இயேசு அவர் மேலானவர். அப்படிப்பட்டவர் அவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாய் சொல்லுகிறார். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த அவருடைய ஊழியத்தினுடைய நாட்களிலே அநேக இடங்களிலே இந்த பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிப்பதற்கேற்ற அநேக காரியங்களை அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்பதுதான் ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு பகுதி. இப்படிப்பட்ட ஒரு மேலான பகுதியை ஆண்டவர் நமக்கு வழியாக வைத்திருந்தும் நமக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியும் என்பதை அவர் நமக்கு பிரத்யட்சமாய் அவர் நமக்கு வைத்திருந்தும் நாம் அதை தள்ளிவிடுகிறவர்களாக, அவருடைய சத்தத்தை செவிகொடாமல், அவருடைய இந்த ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடாமல் அதை தள்ளிவிடுகிறவர்களாக மாறுகிறது தான் மிகவும் ஒரு எச்சரிப்பும் கவலைக்குரிய ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. அநேக இடங்களிலே நடந்து விடுகிறது. அநேக வேளைகளிலே வெறும் இந்த அற்ப போஜனத்துக்காக, இந்த பூமிக்குரிய காரியத்திற்காக நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம் என்றால், தேவன் ஒரு மேலான ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கும்போது, அவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று அநேகர் அந்த நாட்களிலே இயேசுவை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் அவர் இந்த மேலான ராஜ்யத்துக்குரிய ஒரு பகுதியை வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்கும்போது இது கடின உபதேசம் என்று அநேகர் அவரை விட்டு பின் திரும்பி விட்டார்கள். எனவே நாமும் அதுபோன்று ஒரு கூட்டத்தாராக நாம் இல்லாமல், நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே இந்த மேலான பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும். அந்த மேன்மையான பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அவருடைய மேன்மையான அழியாத சந்தோஷமும் சமாதானமும் நிலையான மகிழ்ச்சியும் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டு நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை தர வந்த இயேசுவை குறித்தே யோவான் ஸ்நானகன் அவர் சொல்லும்போது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதுபோன்று அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே பெருகுவதற்கு நாம் பூரணமாய் நம்மை அர்ப்பணித்து அது நமக்குள்ளே கட்டப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது, இந்த உலகத்திலேயே பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே இறைபெருமான் இயேசு இந்த ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்புவார். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுவார். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த 2வது பகுதியிலே பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அந்த யோவான் ஸ்நானகனே அவர் சொல்லும்போது, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று அந்த மேலான ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு பாக்கியத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எனவே அந்த ராஜ்யத்தை பெற்று வாழ்கிற அந்த பாக்கியம் என்பது அந்த பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே வாழ்ந்த யோவான் ஸ்நானகனுக்கு அது கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால் நாம் உண்மையுள்ளவர்களாய் அதை வாழ்ந்து சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்களும் பெரியவராய் இருக்கிறோம் என்று அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் இன்னும் ஒரு பகுதியை சொல்லுகிறார். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து
மெச்சிக்கொண்டு இயேசு ஒரு பகுதியையும் அவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே வாழ்ந்த அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சில நற்கந்தத்தையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய சிந்தையையும் பிரதிபலித்து அவர் சில காரியங்களை அவர் கொண்டு வாழ்ந்தார். நாம் இந்த இப்போது நாம் பார்த்தது போன்ற அந்த யோவான் ஸ்நானகன் யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு பகுதி என்பது கூட அது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இருந்த ஒரு சிந்தை. ஒருவருக்கொருவர் என்ற ஒரு இடத்திலே வரும்போது அந்த பிறரை நாம் கனம் பண்ணி பிறர் வாழ பிறருக்குரிய பகுதி என்ற ஒரு இடத்தை நாம் கொண்டு வாழ்வதென்பது இயேசுவினுடைய ஒரு சிந்தை. இங்கே யோவான் ஸ்நானகனும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை பெற்றிருந்தார். அவர் ஞானஸ்நானம் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறவராய் இருந்தாலும் அதைவிட மேன்மையான ஒரு பகுதியை பரலோகத்திலிருந்து இயேசு அவர் பெற்று அந்த விசேஷித்த கிருபையை இயேசுவினிடத்திலே அவர் கண்டபோது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிந்தையை அவர் கொண்டிருந்ததினால் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிடத்திலே அவரை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை குறித்து அவரை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் என்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் கடந்து வரும்போது இது போன்ற ஒரு பகுதி என்பது அநேக வேளைகளிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டிய, நாம் இப்படி வாழ்கிறோமா என்று கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த ஒருவருக்கொருவர் என்ற ஒரு இடத்தில் வரும்போது தான் அநேகமாய் நம்முடைய சுயம் சோதிக்கப்பட்டு சுயத்தினுடைய அநேக காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போன்று இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதுபோன்ற அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தையை யோவான் ஸ்நானகன் அவர் கொண்டிருந்ததினால்தான் ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிடத்திலே யோவான் ஸ்நானகன் அவர் பெரியவனாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொன்னார். நாமும் ஒருவரில் ஒருவர் என்ற அந்த ஒரு பகுதி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற ஒரு இடத்திலே வரும்போது இதுபோன்று இந்த 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒன்றையும் வாதனாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் நாம் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள் என்ற ஒரு பகுதியை நாம் எப்போதும் கொண்டவர்களாக வாழ வேண்டும். குறிப்பாக மனைவியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது எப்போதும் அவர்கள் தனக்கு மேலாக ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை அதற்கு கீழ்ப்பட்டு வாழ்கிற ஒரு பகுதியை வேதம் வலுவாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதியை எப்போதும் தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரம் என்பதை ஒருபோதும் அதை துச்சமாக ஒரு கீழ்த்தரமாக நினைக்கிற ஒரு இடமாக இல்லாமல் அதை மேன்மையாக எண்ணி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல தேவன் அந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற ஒரு இடத்திலே அதை ஒருவருக்கொருவர் இணங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே ஒருபோதும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது இப்படிப்பட்ட தேவன் கொடுத்த அதிகாரத்தை மீறி நடக்கிற ஒரு இடமாக இல்லாமல் வாழ்கிற ஒரு பகுதியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே எப்போதும் கணவன் என்ற ஒரு இடம் வரும்போது எப்போதும் நான் மனைவியை ஆட்டி படைக்கிறவனாக என்று இருக்கிற ஒரு பகுதியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அவருடைய அன்பு கூர்ந்து தான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒருபோதும் மனுஷிகமாக வீண் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது ஆளுகை செய்கிற ஒரு இடமாக இல்லாமல் ஒருவரை ஒருவர் பிறரை மேன்மையாக எண்ணி கனமுள்ள பாத்திரமாக மனைவியை கையாளுகிறவர்களாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இது போன்ற ஒரு பகுதியை ஒருவருக்கொருவர் என்ற நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே உள்ள உறவிலையும் சகோதர சிநேகத்திலேயும் நாம் ஒருபோதும் வீண் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது பிறரை துச்சமாக எண்ணுகிற ஒரு இடமாக இல்லாமல் பிறரை மேன்மையாக எண்ணி நாம் சிறுகவும் அவர் பெருகவும் என்ற தேவனுடைய ஜீவனை பிறருக்கு நாம் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலம், நாம் அன்றாட சந்திக்கிற ஒருவருக்கொருவர் என்ற நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சுயத்தினுடைய
வீண் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறது தான் என்னுடைய விருப்பம்தான், என்னுடைய பெருமைக்குரிய பகுதிதான், என்னுடைய சுயத்தை தாண்டி ஒன்றும் நடக்கக்கூடாது என்று நான் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு சுயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு சுயத்தின் மூலம் எப்போதும் ஒரு டேமேஜ் கொண்டு வருகிற ஒரு பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நாம் அதையெல்லாம் களைந்து ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக என்ற கிறிஸ்துவனுடைய அந்த உயரிய சிந்தையை நாம் எல்லோரும் பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெறும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கை, நாம் பிறருக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பிறருக்கு தேவனுடைய அன்பை நாம் காட்டுகிற ஒரு வாழ்க்கை, நாம் குறைந்து நாம் சிறுக போய் அங்கே தேவன் பெருகி அவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இது போன்ற ஒரு ராஜ்யம் நமக்குள்ளே மலரும்படியாக நாம் ஒருபோதும் இப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக தேவன் அவருடைய சத்தத்தை துணிக்க செய்து நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வரும்போது அவருடைய சத்தத்தை நாம் கேளாதவர்களாக அதை உதாசீனம் செய்கிறவர்களாக இல்லாமல் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்ற ஒரு பகுதிக்கு நாம் இடம் கொடுக்கும்போது தேவன் அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்தை நாம் பிறருக்கும் கொடுத்து பிறரையும் அந்த ராஜ்யத்தின் பங்காளிகளாக நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த வாழ்க்கையை நாம் எல்லோரும் பெறும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். தேவன் தந்தவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உலகத்திற்கும் நமக்கும் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், வெளியே இருக்கிற காரியங்களா இல்லை உள்ளே இருக்கிற காரியங்களா என்பதை எதை முக்கியத்துவப்படுத்தி நாம் வாழ்கிறோம் என்பதை தான். அது ஒரு பிரதான ஒரு வித்தியாசமாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும், ஏன் நம்ம எம்மாவூர் சீஷர்களுடைய அந்த கான்வர்சேஷனை கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு சில காரியங்கள் பேசிக்கொண்டே வரும் பொழுது இயேசு அவர்களோடு அந்த கான்வர்சேஷனில் அந்த உரையாடுதலில் கலந்துக்கிறார். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதில் ஒரு காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு எப்படி ஜீசஸ்னு ஒருத்தர் வந்தார், அவர் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நினச்சோம், அவர் எங்களை இஸ்ரவேலிருந்து எங்களை ரெடீம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்றதை சொல்லுவாங்க. அதாவது இஸ்ரவேல் ரோமர் கீழே சாம்ராஜ்யத்தில் அந்த கட்டுப்பாட்டில் இருந்தவங்க, நிறைய வரி வசூலிக்கப்பட்டு நிறைய கஷ்டத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தை இவர் எங்களை இந்த காரியங்களிலிருந்து எங்களை அதிலேருந்து விடுவிப்பார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்றத போல் அது நடக்கலைன்றதை வெளிப்படுத்தும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற முடியாது அவங்க பேசுவாங்க. அப்போ பரலோக ராஜ்யம்ன்றது ஆண்டவர் வெளியே அங்கே நிர்ணயிக்கிற காரியங்களாக அங்கே நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள்லாம் வேறு. நம்ம முடியும் போது அந்த அப்பம் பிக்கப்படும் பொழுது அவங்க இயேசுவை பார்த்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லாமே பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைன்றது இட் இஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட் பட் ஃப்ரம் இன்சைடுன்றது. அதாவது வெளியே இருந்து நடக்கக்கூடிய காரியத்தினால எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள்லாம் இப்படி வந்துருச்சுன்னா, நான் நினச்ச சொத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன்னா, எனக்கு என் மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா, இல்லை என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியங்கள்லாம் நடந்துருச்சுன்னா, இல்லை இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா, இந்த சொசைட்டியில் நான் நல்ல ஒரு ஆள், மதிக்கத்தக்க ஆள் என்ற, இல்லை எனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருச்சுன்னா, இப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற காரியங்களை வைத்து உள்ளே இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தான் இந்த உலகம். ஆனால் கடைசியில் ஏமாற்றம் தான் அடைவாங்க. எவ்வளவு அடைஞ்சாலும் எவ்வளவு பெற்றாலும் அப்பொழுது தான் புரிஞ்சுக்குவாங்க, இது சந்தோஷத்தை தருவதில்லையே. டெம்பரரியாக கொஞ்ச நேரம் சந்தோஷம் தர்றது உண்மை தான், ஆனால் உண்மையான சந்தோஷத்தை இது எதுவுமே தரதில்லை என்பதை பிற்காலத்தில் வயதான பிறகு கண்டறிகிற ஒரு உண்மையை தான் அந்த உலகம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு பகுதியோ, நீ சந்தோஷமாக இருப்பதற்கும் சமாதானமாக இருப்பதற்கும் தேவ ராஜ்யத்தை உடையவனாய் தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் நீ வாழ்க்கை வாழணும்னா அதற்கு வெளியே இருக்கிற யாருமே அதுக்கு பொறுப்பு இல்லைன்றது தான் உண்மை. இவங்க இப்படி இருந்தனால நான் இப்படி ஆகிட்டேன், இந்த சூழ்நிலையினால நான் இப்படி ஆகிட்டேன், அதனால தான் நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் இது விதின் நீ நீங்கள் நம்ம படித்த மாதிரி அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு காரியம். அப்பொழுது அதுதான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர யாருமே அங்கேயே நிற்கிறது இல்லை. அதை தான் பவுல் ஒரு தடவை எபேசு சபைக்கு போகிறப்ப கேட்பார்,
நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்பார். எங்களுக்கு அதை பற்றி தெரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது தான் நீங்கள் அப்போ என்ன மனம் திரும்ப என்ன ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, யோவான் ஸ்நானகனுடைய அந்த மனம் திரும்புதலின் காரியங்கள் நாங்கள் பெற்றோன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்லுவார், அந்த மனம் திரும்பி நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும்படியாக தான் அந்த ஞானஸ்நானம் சொல்லும் பொழுது, இயேசுவை பற்றி அவங்க சொல்லும் பொழுது இயேசுவை விசுவாசிப்பார்கள். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19 நினைக்கிறேன் இடத்துல படிக்க முடியும். அப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற யாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வரும் பொழுது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்ற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானம் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இப்படி உள்ளே இருக்கிறதுல எனக்கு ஒன்வே தான், நம்ம அன்புன்றதை பார்த்ததுலேயும் ஒன்வேன்னு பார்த்தது மாதிரி நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து வாழ்வதற்கு என் வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் சரியாயிட்டால் தான் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரம் முடிக்கணும்னு கிடையாது. கர்த்தரோடு நான் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை நான் பெற்று இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நான் சமாதானம் நிறைந்தவனாய் சந்தோஷம் நிறைந்தவனாய், அது தீயில் நடக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் ஆறுகளை கடக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மூழ்கி போக மாட்டேன். தீயில் நடக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் எனக்கு உள்ளார இருக்கிற பரலோக ராஜ்யத்தை அது தடை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா பரலோக ராஜ்யம் எனக்கு உள்ளாக இருக்கிறது, வெளியே இருக்கிற சூழ்நிலையாக கிடையாது அப்படின்ற அந்த உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தான் நாம் ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற பண்பு, என்னை நான் மேலாக காண்பித்து கொள்ளணுன்ற பங்கை எல்லாம் உடைத்து நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் ஆண்டவர் நம்ம நடத்துகிறார். ஆண்டவர் அப்படி தான் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடன பொருளாய் எண்ணாமல்னு சொல்லி இந்த பிலிப்பியர் 2 நம்ம படித்த அதே அதிகாரத்தில் நம்ம முன்னாடி பார்க்குறோம். அவர் 6வது வசனத்தில் இருக்கும், அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் தேவனுக்கு சமமாக இருக்கிறன்றதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் அவர் தாழ்மையாக இருந்தார், தாழ்மையை தரித்தார். அந்த பிலிப்பியர் 2:5 வசனம் 5-6 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று இங்கே படிக்கிறோம். அப்படி தான் ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணலை. இப்படி தான் நம்மளை குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எஸ்பெஷலி கணவன் என்று ஒரு இடம் வரும்பொழுது, ஏன்னா கணவனுக்கு மனைவி அடங்கி இருப்பணும் என்பது வேதத்தின்படியான சத்தியம் அறிந்திருந்து அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஒரு ஞானமும் அந்த கிருபையும் நாம் பெற்றிருக்கும் பொழுது தான் நான் என் மனைவியையும் கனம் பண்ணணும். சத்தியத்திற்கு மாறாக குடும்பம் போயிடக்கூடாது, உண்மைதான். கர்த்தருடைய ப்ரையாரிட்டி, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம உலகத்துக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாதுன்றது உண்மைதான். ஆனால் அதை எப்படி நான் ஞானமாய் கையாண்டு அந்த மனைவியையும் கனம் பண்ணி அந்த மனைவியை இவள் இப்படி தான் என்று தள்ளி விடாமல் நான் என்னையே வெறுமையாக்கி, நம்ம நல்லா கவனித்தோம்னா குடும்ப சூழ்நிலைகளில் எத்தனையோ சூழ்நிலையில் நம்மளை வெறுமையாக்குற சூழ்நிலை வரும்பொழுது தான் அங்கே சமாதானம் வெளிப்படுகிறதையும் அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணப்படுறதையும் நம்ம கவனிக்க முடியும். அப்படி ஒரு பேலன்ஸ், சத்தியத்தை விட்டு வெளியே வந்துடவும் கூடாது. அதே சமயத்தில் என்னை நான் வெறுமையாக்குற சூழ்நிலையில் வரும் பொழுது இதனால் ஒரு லாஸுமே கிடையாது, என்னுடைய எதிர்பார்ப்பு தான் லாஸ் ஆகும். நான் பெரியவன் என்று, நான் ஒரு குடும்ப தலைவன் என்ற என்னுடைய கர்வம் தான் லாஸ் ஆகுமே தவிர்த்து அந்த கர்வம் இழந்தால் பரவாயில்ல. அந்த தலைமைத்துவத்துக்குரிய சத்தியத்தின் பாதையிலையும் நிற்கணும். அதே சமயத்தில் என் மனைவியையும் நான் ஆதாயம் பண்ணி என் மனைவியும் நல்ல ஒரு அன்பின் பாதையில் நடத்தணும் அப்படின்றதுனால அந்த பேலன்ஸோட என்னையவே நான் வெறுமையாக்குற ஒரு பண்பு. இப்படி தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், இது சும்மா குடும்ப எக்ஸாம்பிள்னு எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையுமே நான் என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நான் சிறுமைப்படும் பொழுது அங்கே தாழ்மையுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று நம்ம மேலே அந்த வசனம் படிக்கிறது போல, அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் வழியை நடத்துவார், அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க உதவி செய்வார். என்னுடைய ஈகோ, என்னுடைய பெருமை, நான் பெரியவன், என் மனைவியோ ஒரு மனைவி நான் என்ன அடிமையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதுக்குன்னு என்று சொல்வதுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அப்படி தான் பிசாசு தூண்டி விடுவான். நீ என்ன அடிமையா உன் கணவன் சொல்லுதெல்லாம் செய்வதற்கு அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை கணவனுக்கு உன்னை விட வயது குறைந்தவள் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கோ, இப்படிப்பட்ட வஞ்சனையின் சொற்களுக்கோ செவி கொடுக்காமல் கர்த்தரை சார்ந்திருந்து தாழ்மையாக இருக்கும் பொழுது அவருக்கு நமக்கு வழியை போதித்து வழி நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு
வெளியே எந்த சூழ்நிலையும் எந்த நபரும் எந்த ஒரு காரியமுமே நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி வகுக்க முடியாது என்பதை உண்மையை அறிந்து உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் பெற்று நான் சமாதானமும் சந்தோஷமுமாய் நிறைந்திருக்கும் பொழுது தான் வல்லமையின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, அன்பின் ஆவி என்று படிக்கிறோம். நாம் வாழ்க்கையில் தெளிந்த புத்தியுள்ளாகவும் வாழ்ந்து அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வெளியே வல்லமையாக மாட்டோம். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் சிறுகுவோன்ற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே பரிசுத்தாவின் வல்லமை வேணும். உலகம் கற்றுக் கொடுக்குற வல்லமை என்பது வேறு. ஆனால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வல்லமையோ, அந்த வல்லமையின் வெளிப்பாடு எங்கே இருக்குன்னா, நான் என்னை வெறுமையாக்குற, என்னை சிறுமைப்படுத்துகிற சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுக்குற, அதே சமயம் நான் அந்த எம்மாவு சீஷர்கள் அங்கே பிக்கிற அந்த அப்பம் பிட்ட அந்த இடத்துல பார்த்து இயேசுவை பார்த்தார்கள் என்ற அந்த அந்தரங்கமான யாரும் பார்க்காத எனக்கு உள்ளாக இருக்கிற பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து ஆண்டவர் நாமத்தை ஒவ்வொரு சூழ்நிலையும் மகிமைப்படுத்தி ஆண்டவர் உதவி செய்வார் என்று நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். சகோதரர் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் உள்ளதே அப்படின்ற அந்த வார்த்தைன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. மொத்த உலகமும் உலக ராஜ்யத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது பரலோக ராஜ்யன்றது, அந்த ராஜ்யன்ற வார்த்தை வந்துட்டு அரசாங்கம் தான். அதாவது நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக நம்மளோட உடல் ரீதியாக வந்துட்டு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நாளைக்கு காலைல ஒரு ரூல் போட்டால் அதுபடி நம்ம செஞ்சுருவோம். உதாரணத்துக்கு லாக்டவுன் எடுத்துட்டோம் அப்படின்னா, கோவிட்டில் லாக்டவுனில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னா அது என்னோட நன்மைக்காக தான். வெளியே வந்தால் நோய் என்னிட்ட பரவிடுன்ற மாதிரி தான். அப்படி இந்த உலகத்தில் டிமாண்ட் பண்ணுற விஷயங்களுக்குள்ளே நான் போகாமல் பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குன்னா, தேவன் எனக்கு அங்கே என்ன சொல்கிறாரோ, தேவன் என்ன கீழ்ப்படிய சொல்கிறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன்றது தான். தேவனே என்னை அரசாள்ற அந்த ஒரு விஷயந்தான். பரலோக ராஜ்யமே எனக்கு செயல்படுன்றது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, அந்த காயினோட இன்னொரு பகுதி வந்துட்டு அந்த ராஜ்யம் என்ன சொல்லுதோ அதுபடி நான் செய்வேன் அப்படின்றது தான் விஷயம். இதில் இதுக்கு எதிரானது இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி என்னோடய சுயம்தான். சகோதரர்களை எடுத்து காமிச்சது மாதிரி கூட அந்த சுற்றி இருக்க எல்லா சூழ்நிலையிலும் என்கிட்டேருந்து ஒன்று டிமாண்ட் பண்ணும். என்னோடய மனைவி என்கிட்ட எப்போ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது என்னோடய சுயம் வந்து நீ தான் பெரிய ஆள், உன்னை காமி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர விஷயங்களாக இருக்கலாம். ஒரு வேலை பார்க்குற ஸ்தலங்களில், சபையில் மற்ற சகோதரர்களோட இடைப்படும் போது எல்லா நேரங்கள்லையும் அந்த சூழ்நிலை வந்துட்டு என்கிட்ட ஒன்று டிமாண்ட் பண்ணும். அதை நான் செய்ய போகிறதில்ல. நான் ஒரு ராஜ்யத்துக்குள்ளே இருக்கேன், எனக்குள்ளே ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த பரலோக ராஜ்யம் என்ன என்கிட்ட சொல்லுதோ, என்னுடைய பிதா, அதுக்கு ராஜாவாக அங்கே உட்காந்துருக்கவர் வந்துட்டு என்னுடைய பிதா, அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் செய்யணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இதுதான் ஆதியாமத்தில் தொடங்கி இப்போ வரையே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது அழகாக ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன், அதில் இது அழகாக காமிக்கப்பட்டிருந்துச்சு. அது எப்படின்னா, ஆதியில் உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கும் போது வந்துட்டு அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்து, வெறுமையாக இருந்த ஒரு விஷயத்தில் அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்து, என்னுடைய நன்மையை நீங்கள் அனுபவிங்கன்னு தேவன் கொடுக்கும்போது, ஆதாமும் ஏவாளும் ஒரு சாத்தானோட பேச்சை கேட்டு இல்லை உங்களை நீங்களே ராஜ்யம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, உனக்கு நீ உன்னோட ராஜாவை மாறு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செவி கொடுத்ததுனால முள்ளும் குறுக்கும் அவங்களுக்கு வந்துருச்சு. நல்ல பாலும் தேனும் அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து அவங்க முள்ளும் குறுக்கும் வந்துருச்சு. அப்புறம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை உருவாக்கி இஸ்ரேல் ஜனங்களை அங்கே எகிப்துலேருந்து வெளியே கூட்டு வரும்போது தேவன் கொண்டு போன இடம் வந்துட்டு ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்துக்குள்ளே போகும்போது அது ஒரு அழகான ஒரு வார்த்தை. அது அப்படி தான் இருக்குது. மொத்த எகிப்தையும் கொள்ளையடித்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வர்றாங்க. ஆனால் தேவன் அவங்கள நடத்தினது வந்துட்டு ஒரு தேசங்கள் வழியாக நடத்தலை, வனாந்தரத்தின் வழியாக நடத்தினார். காரணம் என்னென்னா, உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம், நகை பணம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நீ எல்லாத்துக்கும் என்ன நோக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை அவங்க கற்றுக்கணும். இப்போ நான் என்னுடைய ராஜ்யம் என்ன சொல்லுதுன்றதையோ நீ அதை கேட்கணும் அப்படின்றது தான் தேவன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச ஒரு பாடமே. ஆனால் அதை அவங்க கற்றுக்கவே இல்லை. அவங்களுக்கு அப்புறமேட்டு அந்த வனாந்தரத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு சந்ததி தான் கானான் தேசத்துக்குள்ளே போச்சு. இப்படி நிறைய அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே உள்ளே போயும் அங்கேயும் அந்த வந்த ஜனங்களும் அநேக நேரங்களில் இடர்னாங்க, தேவன் இல்லாத தேவனை தெரிந்து கொண்டாங்க. இப்படிலாம் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்து உலகம் உண்டாக்கப்பட்டது முதற்கொண்டு கடைசி வரையே தேவன் நினச்சபடி மனுஷன் நடக்கவே இல்லை. தேவன் நினச்சபடி நடந்த ஒரே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான், நான் என்னோடய சூழ்நிலையில் என்ன டிமாண்ட் பண்ணாலும் அதுபடி நான் செய்யலை, என் தேவன் என்ன செய்கிறாரோ அதுபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன முதல் மனிதன். உதாரணத்துக்கு சாத்தானே ஒரு இடத்துல சொல்லுவான், இந்த கல்லை அப்பமா மாற்றி நீ சாப்பிடு, உனக்கு பசி உண்டாயிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே செய்யலை. ஆனால் ஜனங்கள்லாம் பரிதபிக்கிறத பார்க்கும்போது அப்பத்தை பிச்சு 5000 பேருக்கு 7000 பேருக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து உருவாக்குனதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்.
அப்போ அங்கே தேவன் எனக்கு எப்போ எதை செய்கிறாரோ அதை தான் செய்வேன், தேவன் எனக்கு எதை செய்கிறாரோ அதை தான் எனக்கு நன்மை அப்படின்னு தேவனுக்குள்ளேயே அடங்கியிருக்க அந்த ஒரு வாழ்க்கைன்றது அற்புதமானது. என்னை சுற்றி இருக்கிறது டிமாண்ட் பண்ணுறதில்ல, என் மனைவி இல்லை, சாத்தான் என்னை யார் மூலமாக ஏவி விடுறதுனால நான் செயல்படுறதில்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்றது தான் மேன்மையான இடம். அதுக்குள்ளே நிலச்சிருந்து தேவன் அந்த அரசாங்கம் என்கிட்ட என்ன சொல்லுதோ, அந்த ராஜ்யம் என்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுதோ, பரலோக ராஜ்யம் என்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவர் செய்யத்தக்க ஆயத்தமான ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும். அவர் எப்போ தேடுறாரோ, இந்த இடத்துல எனக்கு ஒரு பாத்திரம் வேணுமேன்னு தேடும்போது அந்த இடத்துல ஆயத்தமான ஒரு பாத்திரமாக நான் இருந்தேன்னா என்னை எடுத்து அவர் பயன்படுத்துவார், என்னோடய எஜமானன் எடுத்து அதை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது தான் இங்கே வாசித்த வசனமாக பிலிப்பியர் 2 அவர் தேவனுடைய 6வது வசனம், பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் கீழ்ப்படிந்து இருந்ததெல்லாம் வந்துட்டு தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான், பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும்தான். சுற்றி இருக்கவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்துருந்தவங்க எல்லாருமே அவர் தோத்துட்டாருன்னு தான் ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் மட்டும்தான் ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நானும் என்னுடைய சுற்றி இருக்க ஜனங்களை என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு செவி கொடுக்குறோன்னா அதன்படி அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது அப்படின்னு செயல்படணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். தேவன் தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, இந்த வார்த்தை அவர் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த சந்தோஷங்கிறது என்கிட்ட நிறையா நேரங்களில் சூழ்நிலைகளில் அப்படியே கம்ப்ளீட்டாக எடுபட்டு போயிடும். எடுபட்டு அப்படியே சோர்ந்து அப்படியே டல்லாக அமர வச்சிரும். ஆனால் பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறங்கிற இந்த வார்த்தை தான் அப்பப்போ என்னை தேற்றி உற்சாகப்படுத்தி, இந்த உனக்குள்ளே இருக்கிற ராஜ்யத்தை நீ தட்டி எழுப்பு, நீ இப்படி சோர்ந்து இருக்கிறது தவறுன்னு சொல்லி தட்டி எழுப்புது. உலகம் முன்னாடி பார்வையில் நான் சிறுமைப்படுறதை தான் பார்க்கலாம். ஆனால் தேவன் எனக்குள்ளே பெருகிறாருங்கிறது, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே பெருகிறதுங்கிறத நான் அறிந்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாம் மிகவும் நல்லது, ரொம்ப நல்லது. அவர் தான் பெருகணும். வெளி பார்வைக்கு நம்ம சிறுகிறதா தெரிஞ்சாலும் உள் பார்வையில் உள்ள ஆண்டவருடைய கண்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய சுயம் முழுவதுமாய் அழியணும். அது ராஜ்யம் எனக்குள்ளே பெருகணும். அதை மிகவும் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது தேவன் அப்படியாக எனக்குள்ள அவருடைய ராஜ்யத்தை எழுப்புகிறாருங்கிறத அறிந்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே பெருகிறது. அந்த தேவ ராஜ்யம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாய் பெருகணும். அதற்கு எதையும் இழப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க தேவன் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிற அப்படின்னாலே அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலேயே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அந்த சூழ்நிலை கூட தேவன் அனுமதிக்கிற அந்த சூழ்நிலைகள் அது அவர் தந்தாலொழிய நமக்கு அது கிடைக்காது. இவ்வளவு இந்த ஆதி நாட்களிலெல்லாம் நான் நினைப்பது இது ரொம்ப கடினமான காரியங்கள்லாம் நமக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நினைப்பேன். இல்லை, தேவன் அனுமதிக்கிறது நன்மைக்காகவே அவர் செய்கிற காரியம். இந்த காரியத்தில் இந்த சூழ்நிலை நடத்துகிறாரா, அது எவ்வளோ பெரிய நன்மைங்கிறத நான் அறிந்து ஆண்டவருக்கு இப்பொழுது நான் அதிக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய திட்டங்கள், அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஒன்றையும் யாராலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் அவருடைய திட்டப்படி நடத்துகிறார். ஏனென்றால் தேவ ராஜ்யம் எனக்குள்ளே உருவாகி வளரணுமே, அது அவருடைய செயல்களாக இருக்கிறதுங்கிறத நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் இன்னும் அதிகமாக என்னிலே பெருகணும், நான் சிறுகணும், அப்படியாக என்னை நடத்துவார் விசுவாசிக்கிறேன். தேவ ராஜ்யம் அதிகமாய் பெருகவும் கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசித்து நன்றி சொல்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எனக்காக மட்டுமே பேசப்பட்டதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் இதே சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்குது. பல நேரங்களில் பல சூழ்நிலைகளுக்குள்ளே நான் இருக்கிறப்போ என்னுடைய சுயத்தை மட்டும்தான் நான் மேலோங்கி நான் பார்த்துருக்கேன்.
என்னுடைய சமாதானம் கெட்டு போனதுக்கு இதுதான் காரணம், இந்த சூழ்நிலை தான் காரணம், இந்த மனிதர்கள் தான் காரணம், மற்ற மனிதர்கள் மேலே நான் வைத்திருந்த அந்த எதிர்பார்ப்பு தான் காரணம். இப்படி எனக்கு நானே பல நேரங்களில் ஒரு நியாயத்தை நான் எனக்கு நானே உண்டாக்கி கொண்டதுனால நான் நிறைய நேரங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் இழந்து போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சூழ்நிலைகளில் நான் சில நேரங்களில் நான் ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு கூட நான் நிறையா துணிஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்ததுனால இன்றைக்கும் என்னை உயிரோடு நிலச்சிருக்க பண்ணியிருக்காரு. ஏன்னா சில நேரங்களில் நான் தேவராஜ்யத்துக்கு விரோதமாக நான் நிறைய காரியங்கள் செய்திருந்தாலும் அவருடைய சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி, நான் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய காரியங்களை நான் செஞ்சப்பெல்லாம் அவர் என்கிட்ட இருக்கிற அந்த குறைய பார்க்காம என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நான் இப்படிப்பட்டதான், இது நம்ம ராஜ்யத்துக்கு சரியான வழி இல்லை அப்படின்னு உதறவிட்டு என்னை போகாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் திருந்துவா, மாறுவா, இவளுக்குள்ளே இருக்கிற அந்த நன்மை வெளிப்படும் அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக அவர் இறங்கி செயல்படுறாருங்கிறத நான் உணர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் எனக்காகவே பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நான் அப்படியே மனதார ஏற்றுக்கொண்டு நான் அதன்படி வாழ்கிறதுக்கு இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீ வருகிற ஒவ்வொரு நாள்லையும் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி பரலோக ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம புசிக்கிறதுக்கு வேறு எந்த இதுவும் காரணம் கிடையாது, நம்ம மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். கேட்ட வார்த்தைக்கு நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முதல் கொண்டு என் வாழ்க்கை மாற்றப்படவும் கர்த்தரிடத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதன்படி உதவி செய்வாராங்கிற நம்பிக்கை கேட்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கேட்ட வசனம் ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் நான் சிறுகவும் அப்படின்ற ஒரு வசனம் அநேக நேரத்தில் நான் அந்த கிங்டம் ஆஃப் காட், அதை பரலோகத்துக்கு தான் நம்ம இங்கே இருக்கும் போது நல்லா இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சது உண்டு. பட் உண்மை என்னென்னா நம்ம இந்த பூமியில் ஹெவன்லி லைஃப் நம்ம வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கர்த்தர் நமக்கு வழி வகுத்திருக்காரு. அநேக நேரம் என் அத்தை சொல்லுவாங்க, ஜோனாவை பார்த்து ஒரு குட்டி பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள்லேயும் இப்படி சொல்லியிருக்கு, சில்ட்ரன் ஆஃப் லெட் த லிட்டில் சில்ட்ரன் கம் டு மீ ஃபார் சச் இஸ் எ கிங்டம் ஆஃப் ஹெவன். அவங்களுக்குரியதாக இருக்குது அப்படின்ன போது யோசிக்கும் போது ஒரு சின்ன பிள்ளையை போல் நம்ம இருந்தோன்னா தான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம ருசிக்க முடியும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஏன்னா அநேக நேரத்தில் எவ்வளோ தான் அவங்க பிடிவாதமாக இருந்தாலும், எவ்வளோ தான் அவங்க கோவமாக இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே அவங்க மறுபடியும் அம்மா அப்பா அப்படின்ற ஒரு பாசம், அவங்க அம்மா அப்பா திட்டாங்க, அம்மா அப்பா அடிச்சிட்டாங்க, என்னை கண்டிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த கிரட்ஜோட ஃபுல் டே இல்லாமல் எண்ட் ஆஃப் த டே இல்லைன்னா அடுத்த நிமிஷமே அவங்க மறுபடியும் they'll start to pour out their love on the parent towards the parents. அப்பா அம்மாவுக்கு ஒரு அன்பு, அவ்வளோ அன்பு, இது வரைக்கும் அவங்க திட்டாங்களேன்ற ஒரு அந்த வருத்தம் கூட இல்லாமல் மறுபடியும் அந்த அன்பை செலுத்துகிற ஒரு குணம் நமக்கும் இருக்கணுன்றதை, எனக்கும் இருக்கணுன்றதை நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அநேக நேரத்தில் நான் ஏசப்பாவுக்கு சொல்கிற வார்த்தையை விட்டு நம்ம தூரம் போகிற சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கு. வித் செல்ஃபிஷ், நம்ம படித்தது போல் செல்ஃபிஷ் ஆம்பிஷனோட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம் துணிச்சலாக. ஆனால் தட் இஸ் நாட் வாட் காட் டிசையர்ஸ். கர்த்தர் அதை விரும்புவதில்லை. அவரை விட்டு நம்ம தூரம் போகிறோம், ஆனால் அது ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணி அவர் பக்கத்தில் வரோமா இல்லையான்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. அநேக நேரத்தில் நானும் கர்த்தரை விட்டு தூரமாக போயிருக்கேன். அந்த இடத்துல நான் என்னுடைய சமாதானம், என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்தது உண்டு. ஆனால் எப்போல்லாம் நான் உடனே ரியலைஸ் பண்ணி அதை உடனே நான் சீர்படுத்தணும், அதை ரெக்டிஃபை பண்ணணும், அந்த சூழ்நிலையில் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நான் நினச்சி நான் வரேனோ, அப்போ எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை நான் ருசிச்சிருக்கேன். அந்த சமாதானம், அந்த ஒரு சந்தோஷம், ஒரு சாரி, சின்ன சாரி கேட்குறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு சின்ன விஷயந்தான் நடந்துச்சு. அவள் என் மேலே விழுந்துட்டே இருந்தா, நான் அவளை லைட்டாக புஷ் பண்ணி விட்டதுக்கு உடனே ஒரு கேள்வி கேட்டா, ஏம்மா என்னை தள்ளி விட்டீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு அம்மா, எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஒரு கர்வமோடு இல்லாமல் அந்த நேரத்தில் உடனே நான் ஒரு விஷயம் சொன்னேன். நான் சொன்னேன், ஜோனா நீ விழாதே சொன்னேன், ஆனால் நீ விழுந்துட்ட அப்படின்னால தான் உன்னை லைட்டாக புஷ் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னதும் உடனே உள்ளே எனக்கு ஒரு உணர்த்துதல் என்னென்னா, சாரி கேளு அப்படின்னு. உடனே நான் சாரி கேட்ட உடனே அவள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது சாரி.
அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சது என்னென்னா, I am able to rectify and even she is able to rectify. We are able to reconcile again. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள அனுதினமும் சில நேரம் மிஸ் அவுட் ஆகிடுது, சில நேரம் உடனே நான் ரியலைஸ் பண்ணிடுறேன். இன்னமும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் ருசிக்கிறதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாச அறிக்கையிடுறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவர் என்னோட பேசினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பல வருடங்களாக வந்து சபைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதே வார்த்தைகளை நான் பலமுறை நான் அந்த சபையில் நான் கேட்டிருக்கிறேன். அநேக நேரம் வந்து நான் உணர்ந்தது வந்து எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ, ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், அதை வாழணும்னு எனக்கு எவ்வளோ ஒரு வாஞ்சை இருந்தாலும், ஒரு சூழ்நிலை வந்து என்னை ஹிட் பண்ணும்போது அந்த நாலேஜும் அந்த வாஞ்சையும் போதாது. அதோட ஸ்ட்ரென்த்து வந்து அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த வாஞ்சையோட ஸ்ட்ரென்த்தும் அந்த சத்தியத்தை அறிந்த அறிவோட ஸ்ட்ரென்த்து வந்து பத்தலை அப்படிங்கிறத நான் அநேக நேரம் வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். அது வந்து இன்னைக்கு கேட்டது போல் கூட, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரோட பலத்தினால் நிரப்புறாரோ அப்போ தான் அது வாழ்க்கையாகவே மாற முடியும். எவ்வளோ முறை இந்த சபைக்கு நான் வந்து இந்த வார்த்தைகள் நான் கேட்டிருந்தாலும், அது எனக்கு என் மூளையை நிரப்பி இருந்தாலும், இந்த வாஞ்சை கூட என்னை இருதயத்தை நிரப்பி இருந்தாலும் கூட, அந்த சூழ்நிலை வந்து என்னை இருதயத்தை நேராக வந்து ஹிட் பண்ணும்போது என்னோடய சுயத்தை ஓவர் பவர் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜும் இந்த வாஞ்சையும் பத்தாது அப்படிங்கிறத நான் அநேக நேரத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் வந்து எவ்வளவோ என்னுடைய இதில் வந்து என்னை கைவிட்டதே இல்லை. ஆண்டவரே, நான் இப்படிலாம் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நீங்கள் எனக்கு உணர்த்துனீங்க ஆண்டவரே. நான் மறுபடியும் நான் அதெல்லாம் ஒரு பொருட்டே நான் படுத்தாமல் இப்படிலாம் நான் போயிருக்கிறேன். எவ்வளவோ முறை நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் வந்து என்னை வெறுத்ததோ என்னை கைவிட்டதோ இல்லை. ஆண்டவர் என்னோடய ஃபெயிலியர்ஸை வந்து கூட உணர்ந்து, என்னோடய பலவீனங்களை உணர்ந்து என்னை தாங்கிறதுக்கு எப்போவுமே அவரோட அன்பு கரம் எனக்கு இருந்திருக்கிறத வந்து, அவரோட கரம் என் ஷோல்டரில் இருக்கிறத வந்து ஆண்டவர் எனக்கு உணரும்படியாக உதவி செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் இல்லை, என்னோடய வாஞ்சையினால் இல்லை, என் நாலேஜினால் அது முடியவே முடியாது. எவ்வளோ தூரம் இன்னும் நான் ஒரு 10 வருஷம் சபைக்கு நான் வந்தால் கூட என்னால் வந்து இதை ஓவர் கம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரோட ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் அந்த சூழ்நிலையில் நான் டிவைனாக பிஹேவ் பண்ண முடியும். ஏன்னா டிவைன் கேரக்டர் வந்து கிறிஸ்துவ எனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை என்னால் வெளிப்படுத்த முடியும். நான் சத்தியத்தை கேட்கறதுனாலையோ அதை நான் வாஞ்சிக்கிறதுனாலையோ நான் போய் என்னால் வந்து எழுத்தின் பிரகாரமாக போய் என் பிள்ளையவோ என் கணவனையோ என் குடும்பத்தாரையோ என்னால் நேசிக்கவே முடியாது. அந்த கெப்பாசிட்டியே என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து பல சூழ்நிலை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நான் உணர்ந்த இன்னொரு காரியமும், ஆண்டவர் என் கூடயே தான் எப்பவும் என்னோடய ஃபெயிலியர்ஸ்லையும் என் கூடயே இருந்தாங்க ஆண்டவர். இப்போ வரைக்கும் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் என்னை கைவிடலை. என்னை தூக்கி விடுறதுக்கும் என்னை சீரான பாதையில் நடத்துறதுக்கும் ஆண்டவர் அதிகமாக எனக்காக பிரயாசப்பட்டு திரும்ப ஒரு சின்ன பிள்ளைக்கு திரும்ப சொல்கிறது போல் திரும்ப எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு அந்த வார்த்தையில் எனக்கு விசுவாசத்தை கொடுத்து, ஓகே நம்மளாலேயும் இந்த ஆண்டவர்கிட்ட போய் இதை கேட்டு வாங்க முடியும், நம்மளாலேயும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழி ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் வந்து சும்மா மற்றவங்க வாழ்கிறத பார்த்துட்டு போகிறதுக்காக இல்லை, வாஞ்சித்துட்டு போகிறதுக்காக இல்லை, இந்த வாழ்க்கையை நான் வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எனக்கு காமிக்கிறாரு அப்படிங்கிறது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து என்னோடய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்று அந்த ஒரு டிவைன் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே கட்டப்படுறதுக்கு என் சுயத்தோட சத்தத்திற்கோ இல்லை சுற்றி நடக்கிற சூழ்நிலையோட சத்தத்திற்கோ செவி கொடாமல் அது என்னை ஓவர் பவர் பண்ணுறதுக்கு நான் வந்து அனுமதிக்காமல் ஆவியானவரால் நான் நிரம்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே நான் இருந்து அவருக்குள்ளே நான் கட்டப்படணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் அந்த வாழ்க்கையை எனக்கு தருவாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். தெய்வராஜ்யத்தை குறித்த எல்லா இந்த சகோதரர்களும் சகோதரிகளும் பேசின வார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதாய், அவர்கள் அனைவருமே தேவராஜ்யத்துடைய பிரயாசத்தை உடையவர்களாக இருக்கிறார் என்று காணும் பொழுது இட்ஸ் அ கிரேட் ஜாய். அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். we are not striving இந்த லோகத்திற்காக இல்லை. இந்த உலகம் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த ரோமானிய அரசுக்கு கீழாக இருப்பதை எங்களுக்கு விடுதலை கொண்டு வந்து தருவார்கள் என்று தான் அவரை நம்பியிருந்தோம். இதுவரை சிறுவேளை அவர் மீட்டுக்கொள்ளாமல் நீ மறித்து அவர் 3 நாள் ஆகிவிட்டது போகிறார் என்று அவர் சொல்லும் பொழுது புத்தி இல்லாத
மந்த இருதயம் கொண்டவரில்லை என்று தான் கடிந்து கொண்டார். தன்னுடைய இருதயத்தில் தான், அவருடைய இருதய சிங்காசனத்தில் தான் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறாரே அல்லாமல் வெளியே உள்ளது அல்ல. இயேசு ஒரு நாளும் வெளியே உள்ள ராஜ்யத்தை குறித்து அந்த சீசர் நம்பர் 1, சீசர் நம்பர் 2, சீசர் நம்பர் 3 என்று மந்திரிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதுபோல் இருக்கிற காலங்களிலெல்லாம் இஸ்ரேல் அங்கே ரோமானியர்களுக்கு தான் அங்கே அடிமையாக அவர் இருந்தார்கள். அதை ஒரு நாளும் அவர் பேசவே இல்லை. அவர் தன்னை அனுப்பின தன்னுடைய பிதாவிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரிய அல்ல என்று அவர் பறைசாற்றினார். உன் மீது எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை கொல்லுவதற்கும் உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது, உனக்கு என் மீது எந்த அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அண்டர் த பவர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தில் ஒரு மனிதனாய் அவர் இருந்ததை போலவே அந்த அந்த தீமோத்தேயுக்கும் பவுல் எழுதுவார். தீமோத்தேயு பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்தாரே, அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த அதிகாரம் இல்லாமல் எனக்கு எதுவும் நடைபெறாது. இப்போ தலையில் உள்ள முடிவுட கீழே விழாது. நீர் என்னை கொல்லுவதோ அல்லது விடுவிப்பதோ என்பது உம்முடைய அதிகாரம் அல்ல, அது பரத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரம் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும். we don't bother about this. இந்த உலக ராஜ்யத்தை குறித்து, எந்த அரசு வந்தது என்பதை குறித்தோ, அல்லது அரசியல் உள்ளவர்கள் சிலர் வசனத்தை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவோ, ஓகே இந்த வசனத்தில் சொன்னால் நல்லது தான், அவர்கள் நாம் விரும்புவதெல்லாம் இந்த ராஜ்யத்திலே நாம் சமாதானமாய் வாழ வேண்டும், அதற்குரிய ஒரு கவர்னர் ஆளுகை வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. தட்ஸ் ரைட். விடுதலையோடு நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும், நாம் ஊழியங்களை, சமாதானத்தின் ஊழியங்களை செய்வதற்கும், தேவபக்தியாய் வாழ்வதற்கு தடையில்லாத ஒரு அரசு வேண்டும் என்று கேட்பது சரிதான். ஆனால் அங்கே அமர்ந்திருப்பவர்களை குறித்து அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அதை போற்றுவதற்காக நாம் அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அது உலக அரசு. லோக அரசுக்குரியதை நீங்கள் போய் பழைய துணியோடு கூட புது துணியை நீங்கள் ஒட்டு போட்டால் எப்படி இருக்கும்? அந்த லோக அரசை ஒப்பிட்டு அதை ஒரு மேன்மைப்படுத்தி யாரோ ஒரு கிறிஸ்தவர் என்று எண்ணிக்கொண்டு அந்த அரசு என்று சொல்வதற்காக தேவன் ஒரு நாளும் அவர் அனுமதித்ததில்லை. நாம் ஒன்றும் அதிலே போய் மாட்டிக்கொள்வதும் இல்லை. ஒரு தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சபை என்பது தேவராஜ்யம். தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு அங்கே வரக்கூடிய பொறுப்புள்ளவர்கள் எத்தனை தகுதியை சொல்லியிருக்கிறது. ஒரே மனைவியுடையவனாக இருக்க வேண்டும், அடிக்காதவனாக இருக்க வேண்டும், அவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனாய் இருக்க வேண்டும். அவன் சொல்லுகிற அந்த லிஸ்ட்டில் நாம் பார்த்தால் ஏராளமான லிஸ்ட்டை போடுகிறார். இந்த ஹோலினஸ், பரிசுத்தத்திற்குரிய அவ்வளவு பெரிய உயர்வை தந்து, விசுவாசத்திற்குரிய உயர்வை தந்து அவ்வளவு தகுதி வேண்டும் என்று சொல்வது என்பது பரலோக ராஜ்யம். அந்த லோக ராஜ்யம், லோக ராஜ்யத்திற்குரியவர்கள் இது போன்ற கேரக்டரை நாம் கேட்க முடியுமா? நீங்கள் ஒரு மனைவி எடுக்க வேண்டும், நீங்கள் இழிவான ஆதாய்ச்சி இச்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியுமா? தே லவ் தட். அவர் இழிவான ஆதாயமாகி பெருமையை விரும்புவார்கள். தங்களுக்குரிய மாலையை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். தங்கள் வாழ்கை என்று சொல்லும்பொழுது அகமகிழ்வார்கள். இதெல்லாம் லோகராஜ்யத்திற்கு உரியதையெல்லாம் ஒரு மனுஷன் அவன் அதை போற்றி புகழ்ந்து போய்விடக்கூடாது. யூ ஆல் பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். ராஜ்யத்திற்குரியவர்கள். நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கள், அது கீழே உள்ளது உலக ராஜ்யம். ஆனால் தேவனுக்குரியதை என்று சொல்லுவதுதான் தேவராஜ்யம். தேவனுக்குரிய ராஜ்யத்திலே வாழுகின்றவர்களுக்கு இது போன்ற அரசியலுக்குரிய காரியங்களிலே பெரிய ஈடுபாடெல்லாம் வைத்திருந்திருக்க மாட்டார்கள். அப்கோர்ஸ் அது சில நியூஸை நாம் கேட்கிறோம், அதை பரிமாற்றி கொள்கிறோம் என்பதெல்லாம் வேறு வழியே. என்னை ஆளுகிறவர் ஆண்டவர் தான். என்னை ஆளும் இயேசு நாதா ஜெகமே என்று அந்த பாடல் வருகிறது. அதுபோல் ஹூ ரூல்ஸ் மீ, ஹீ ரூல்ஸ் மீ. பரமண்டலங்கள் இருக்கிற என் பிதாவை என்று இந்த லோகராஜ்யத்தை விட ஒரு பெரிய சிங்காசனத்தை பார்த்திருக்க வேண்டும். பரமண்டலத்திலிருந்து என்னை ஆளுகை செய்கிறவர். அவர் என்ன கேட்கும்படி சொன்னார்? உங்களுடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக. உங்களுக்குள் ராஜ்யம் வருவதுதான் காரியமே இல்லாமல் நீங்கள் இங்கே இருந்தால் என்ன, அல்லது சீன தேசத்தில் இருந்தால் என்ன,
அல்லது கம்யூனிஸ்ட் நாட்டிலே ஒரு கடவுள் இல்லை என்று சொல்கிற இடமா இருந்தால் என்ன, அல்லது நீங்கள் மணிப்பூர் என்று சொல்கிற கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் வருகிற அந்த இடத்தில் இருந்தால் என்ன, நத்திங் வில் ஹர்ட் மீ, ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஹூ ரூல்ஸ் மீ, என்னை ஆளுகை செய்கிறவர் யார்? காட், சர்வ வல்லவர் என்னை ஆளுகை செய்கிறார். டு whom I belong, to the kingdom of God, தேவ ராஜ்யத்திற்கு சொந்தம் என்று சொல்லியவர்களைத்தான் உங்கள் தலையில் ஒரு முடி கூட கீழே உள்ளது என்று அவர் சொல்லுவார். இந்த உலக ராஜ்யம், ரோமானியர்கள் அவரை பிடித்து 120 அவரை கொலை செய்ய வழி நடத்தின பொழுது தலைமுடி ஒன்று கூட பிதாவின் அனுமதி இல்லாமல் விழவே இல்லை. அதிகாரம் கர்த்தருடையது, உமக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்று சொன்ன அந்த பகுதி தான் கம்பீரம். அதுபோன்ற ஒரு ஜெயத்தை உடையவர்களாய் வாழ்வதுதான் மேன்மை அல்லாமல் இந்த லோக ராஜ்யத்தில் இப்பொழுது நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இன்று கேட்ட இந்த வசனங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனங்களை போல்தான் பார்க்கிறேன். டோன்ட் பி ட்ரான் டு தட் த லோக ராஜ்யம், உலக ராஜ்யத்திற்கு என்று ஈர்க்கப்பட்டு போகாதீர்கள். அதை பார்த்து புகழ்ந்து ஆகா கிறிஸ்தவன் என்று அங்கே போய் உலக ராஜ்யத்தையும் தேவராஜ்யத்தையும் போய் பழைய துணியோடு புது துணியை ஒட்டு போட்டதை போல் ஒட்டு போட முயற்சி எடுக்காதீர்கள், தொற்று போய்விடுங்கள். நீங்களும் கொஞ்சம் கூட இழுக்கப்பட்டு போனாலும் போய்விடுவீர்கள், சென்று செய்து விடாதீர்கள். எல்லாம் ஒரே ஒன்று தான் விரும்புகிறோம், சுவிசேஷம் தாராளமாக அறிவிக்கப்பட வேண்டும், நாம் பக்தியுள்ள ஜீவன் செய்வதற்கு விடுதலையான வாழ்க்கை வேண்டும், சுதந்திரம் வேண்டும். கிறிஸ்துவை பற்றி அங்கே கலாத்தில் என்ன சொல்லுவார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராக இந்த நீங்கள் ஏன் இப்பொழுது அநேக காரியங்களுக்கு அடிமையிலாய் போய்விட்டீர்கள் என்று சொல்வதைப் போல் யாதற்கும் அடிமையிலாய் போய்விடக்கூடாது. சுயாதீனமாய் சுதந்திரமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசு செய்தால் நலம் என்று நாம் எண்ணுகிறோமே அல்லாமல் லோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தோடு இணைத்து விடாதீர்கள். நான் சிறுகவும் என்று அவர் சொல்வதெல்லாம் கொஞ்சம் தான் அவர் பேசினார். அவர் பெருகவும் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை. அவர் கொஞ்சம் என்ன சொன்னார் என்று சொன்னால், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வழியைத்தான் அவர் காட்டினார். இயேசுவோ அவர் பூமியிலே வரும்பொழுது கேம் டவுன் ஃப்ரம் த பரலோக ராஜ்யத்திலிருந்தே இறங்கி வந்தார். இவர் மண்ணிலிருந்தே வந்தவர். இந்த யோவான் ஸ்நானகன் அவர் விண்ணிலிருந்து வந்தவர். வானுலகத்திலிருந்து வந்த அவர் சொல்வதை பார்த்து டேங்கப்பா பரலோக ராஜ்யத்தையே கொண்டு வந்து விட்டார். என்ன அந்த வசனத்திலே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த 3ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமி கிடைத்தவளைத்தான் அவன் பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். ஹல்லேலூயா. He comes down from the kingdom of God. Who is he? இவன் யோவான் ஸ்நானகன் யார்? அவன் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவன் ஸ்திரீகளில் இருந்து பிறந்தவன் என்று தான் அவனுக்கு பெயர். ஸ்திரீடத்திலிருந்து பிறந்தவர்களில் இவன் இந்த யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் சொன்னாலும் he belongs to the earthly பூமிக்குறையிலிருந்து வந்த இந்த மனுஷன்தான். ஆகவே பரலோக ராஜ்யத்தினுடைய வழி ஆயத்தம் செய்ய வந்த அவன் மனதிரும்புங்கள் என்று அவர் சொல்லி பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு ஆசையாயிருங்கள் என்று கேட்டபொழுது, பரலோக ராஜ்யம் வந்துவிட்டார். எங்கேருந்து வந்துவிட்டார்? உன்னதத்தில் இருக்கிறவரை அவர் மேலானவர். பூமியில் அவர் அங்கே மேலே இருந்தவர் கீழே வந்துவிட்டார். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று வந்துவிட்டார். அல்லேலூயா. அவர் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். பரலோக ராஜ்யம் என்ன என்பதை ஒருவனும் கண்டதில்லை. பட் ஜீசஸ் knew that, இயேசு அறிவார். He loved to bring that kingdom of God to us. நமக்கு அந்த தேவராஜ்யத்தை கொண்டு வர விரும்பினார். நாம் இழந்த தேவராஜ்யத்திற்குள் மீட்டு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபட்டார். அதுபோன்ற ஒரு பகுதியிலே தான் அவர் என்னவென்று அவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து வருகிறவர் என்று அவர் சொல்லி தாம் கேட்டதையும் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறார். மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒரு மனுஷனாக இருக்கிறவன். ஆகையினால்தான் யூ மஸ்ட் பி born again, மறுபடியும் பிறக்க வேண்டும். நாட் a son of man, நீங்கள் இந்த மனுஷகுமாரனாக இருப்பதை போல் இல்லாமல் யூ மஸ்ட் பி சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையாய் மாறி இயேசு சொன்ன ஜெபத்தை போலவே நாங்கள் எப்படி ஜெபிக்கலாம்? நீங்கள் இப்பொழுதே ஜெபிக்கலாம்.
பரமண்டலங்கள் இருக்கிற எல்லா சிங்காசனத்திற்கும் மேலான பரலோக ராஜ்யத்திற்கு உரியவரே, பரமண்டலுக்கு பிதாவே என்று நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னாரே, அந்த தேவராஜ்யத்தினுடைய பிறப்பு தான் மறுபிறப்பு. யூ பிலாங் டு த சைல்ட் ஆஃப் காட். என்னுடைய பிள்ளைகள் தானா? லோகத்திற்குரிய அவன் பேசுவான், மண்ணுக்குரியவன். நீ இதை பேசி கொண்டு இருக்கிறீர்கள். டோன்ட் யூ ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் டு ஸ்பீக்? அவைக்குரிய காரியங்களை பேசுவதற்கு ஒன்றுமில்லையா? பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்படி அவர் சொல்கிறார், அவர் சாட்சி சொன்னார் என்று சொல்வதெல்லாம் எத்தனை பரலோக ராஜ்யங்கள் பரலோகரை என்று அடுத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார். இவர் சொன்னதெல்லாம் மனம் திரும்பி வாருங்கள், பரலோகரை வந்துவிட்டது, சமீபமாக வந்துவிட்டது என்று அவர் சொல்கிறார். யோவான் சொன்ன காவலில் வைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அதே வார்த்தையைத்தான் அவர் இயேசு எடுத்து ஆரம்பித்து ஹி ஓப்பன்ஸ் த மவுத், தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய சீசர்களுக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியிலே இளையர்கள் அங்கேதான் பரலோக ராஜ்யம் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு சொந்தமாய் மாறக்கூடிய இடமே உங்களுடைய ஆவிதான், ஏமாந்து போகாதுங்கள். நாம் கேட்டதை போல் பரலோக ராஜ்யம் எங்கே என்று அங்கே என்று சொன்னால் நம்பாதுங்கள். உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ ஹவ் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. ஐ சுட் பொசஸ் இட், பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு போராட்டம் வந்தால் அதை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பலவந்தம் செய்தவன் தான் பற்றி கொள்வான், போனால் போட்டும் என்று விட்டுவிடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை அவன் பலவந்தம் பண்ணுவதற்கு அவன் கேட்டானே, உன்னை கொல்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று கேட்டவுடன் ஐயோ என்று அநேக கிறிஸ்தவர்கள் சாஷ்டமாய் விழுந்து வணங்குகிறேன், ஐயா என்னை காப்பாற்றும், என்னவோ கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டேன் விட்டுவிடும் என்று அவன் கேட்டு விடுவான். அவர் கேட்டாரே, என்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக் கொள்வதற்கு, தேவராஜ்யத்தை பறித்து கொள்வதற்கு. எப்படி அவன் சொன்னான், அந்த வார்த்தையை மறுத்தாரே பாருங்கள். பிலாத்துக்கு முன்பாக வாயடைத்து இருந்தார் என்று தான் அநேகர் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவர் நல்ல அறிக்கை செய்த பகுதிகளை அநேகருக்கு தைரியம் இருப்பதில்லை. அந்த தைரியத்தோடு அறிக்கை செய்ததை பவுல் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லி மேன்மை பாராட்டி, அநேக இடங்களில் சாட்சி சொன்னாய், நல்ல சாட்சி, அழியாதவரும் மாசற்றவரும் சாவாமை உள்ளவருமாகிய அந்த அவருக்கே என்றென்றும் இந்த சாட்சி உடையவனாய் வாழ்வாயாக என்று அவர் வாழ்த்துகிறார் பாருங்கள். அதுபோன்று சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும், வாய்ப்பதைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீ அவருடைய வந்தானா வாய்ப்பற்றி கொள்வது, ஒன்றும் பதில் சொல்லாமல் தான் தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். வாய் பேசிவிடக்கூடாது, வாய் பேசிவிடக்கூடாது. கோழைகள், தேவராஜ்யத்துக்குரியவர்கள், வீரர்கள், அது விசுவாசத்துடைய தைரியம் கொண்டவர்கள், தைரியத்துடைய ஞானம் கொண்டவர்கள். அவர்கள் எழுந்து நின்று, என்ன பேசிவிட்டாய், பரலோக ராஜ்யத்தை பிடுங்க வருகிறாயா, பலவந்தம் செய்கிறேன், உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அவன் அடித்திருக்கலாம், உதைத்திருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், எனக்கு முன்பாக இப்படி பேசுகிறாய் என்று கூட அவன் சொல்லட்டும், தட்ஸ் ஓகே. பட் ஹீ இஸ் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தில் இருந்து வந்தவர் அல்லவோ, பரத்திலிருந்து வந்தவர் அல்லவோ, அவர் மேலானவர் என்று அவர் சொல்கிறாரே அல்லவோ. பின்பவர் ஆரம்பத்தை தான் தொடங்கி வைத்தார். அந்த மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பகுதியை இயேசு எப்படி அவர் சொல்வார், நீங்கள் ஆவியிலே மனம் திரும்பாவிட்டால், ஆவியினாலே நீங்கள் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணக்கூட முடியாது. என்ட்ரன்ஸ் என்பது வேறு, உள்ளே நுழைவது என்பது வேறு. அது நீங்கள் பார்க்கக்கூட இயலாது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் இந்த ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒருத்தர் யாரோ வந்து விட்டார் என்று போற்றி புகழுங்கள், என்ன வேணாலும் செய்து கொண்டு போங்கள், அது லோக ராஜ்யத்திற்குரிய போய் கொண்டு போங்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர் அல்ல என்று புறக்கணித்து விட்டால் இனி என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? அரசியலை பேசி நம்ம மேன்மையை பாராட்டுவதா, பழைய துணையை போய் புதிய துணையை ஒட்டு போடுவதா? ஆஹா, ஒரு கிறிஸ்தவர் இப்படி பேசிவிட்டான் என்று உடனே அதை போற்றி புகழ்வதற்கு நாம் துணிவதா? நோ, வாட் எவர் இட் இஸ், என்ன இருந்தாலும் அது லோகராஜ்யம். வெட்டிக்கன் என்று சொல்லிட்டு அந்த போப்பாண்டவரை அவர் ஆண்டாலும், ஹீ இஸ் ஆல்சோ த பிரைம் மினிஸ்டர் தேர், அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். வாட் எவர் இட் இஸ் த எர்த்லி திங், பூமிக்குரிய காரியம் என்று தானே சொல்ல வேண்டும். அல்லாமல் போப்பாண்டவரே வணக்கம் என்று நாம் சொல்லுவதில்லை. போப்பாண்டவரில் சில நல்லவர்களாக இருந்திருக்க கூடும், தட்ஸ் ஓகே, அப் டு ஹீம், அது அவருக்குரியதாக இருக்கலாம். நாமோ லோகராஜ்யத்தை சார்ந்து வாழ்கின்றவர்கள் அல்ல. நீங்கள் தேவராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று அறிவீர்களாம், மேலே இருந்து உண்டானவன் என்று அறிவு உண்டாம்.
தேவனால் பிறந்தவன் என்று இருக்கிறதா? அவன் மாம்ச சித்தத்தின்படி அல்ல, புருஷ சித்தத்தின்படி அல்ல. இதில் பூமிக்குரிய எந்த காரியமும் அங்கே மிக்ஸ் ஆகி வந்தது அல்ல. ஆவியினால் பிறந்தவன். அவன் பரலோக ராஜ்யத்தை காண்பான். பரலோக ராஜ்யத்தை காணாமலேயே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிட எத்தனை பேர் இருக்கிறார்கள்? they didn't see the kingdom of God. ஆகையினால் இன்னமும் லோக ராஜ்யத்திற்கே தான் இருக்கிறார்கள். மனம் திரும்புகள் என்று சொல்லிற வார்த்தை ஆணித்தரமானது. அது முதல் ஆரம்பம். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? லோக ராஜ்யத்திலிருந்து மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு வாருங்கள். அதுவே ஆரம்பமே சரியாக இல்லாதபடினால்தான் மண்ணுக்காகவே வாழ்கிறார்கள். அதைத்தான் அவர் இங்கே என்ன எடுத்து சொல்வார்? பூமி கெடுத்த விலையை பேசுகிறான் 31 வசனத்திலே. உன்னதத்திலும் வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையிலவனாக இருந்து பூமி கடித்த விலையே தான் பேசுவான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேன்மையானவர், தான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுவார். அதை மனுஷன் விளங்கிக் கொள்ள மாட்டான், தேவராஜ்யத்துக்குரியவன் விளங்கிக் கொள்வான். தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார், ஆவியிலே தரித்திரம் கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று அந்த ஆவியிலேயே கொண்டு வந்து வைத்தாரே பாருங்கள். அதுவல்லவோ சாட்சி. பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது எவனாவது எதையாவது ஒரு சொன்னால், அல்லது இப்பொழுது வந்திருக்க அரசு விட அது ஒரு வசனம் சொல்லிவிட்டார், பார்த்துக்கலாம் டேங்கப்பா என்று நீங்கள் சொல்லி கொண்டால் இந்த யூஸ்லெஸ், மண்ணிலிருந்து உண்டானவர்கள், விண்ணுக்குரியவர்களாய் வாழியர் என்று சொல்வது பழைய துணியும் புதிய துணியும் ஒட்டு போடுகிறோம் அல்ல. இந்த உலக ராஜ்யத்தோடு தேவராஜ்யத்தை இணைத்து பார்ப்போம் அல்ல. அப்படி ராஜ்யம் வர இருக்கிறது என்று சொல்லுவான், வந்துவிட்டது என்று சொல்லிவிட மாட்டான். பரவாயில்லை, கிறிஸ்தவன் வந்துவிட்டான் என்று போற்றி புகழ்ந்து விடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன், உத்தமனாய் வாழும் கிறிஸ்தவன், தேவராஜ்யம் ஒன்றே அவன் வாழ்வானே இல்லாமல் மண்ணுக்குறிதும் சேர்த்து வாழ்ந்துவிட இயலாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தட்ஸ் குட். நன்மை செய்தால் நன்மையாக இருக்கட்டும், தட்ஸ் ஓகே, அது நல்லது தான். ஆனால் அது வேறு. அதற்காகத்தான் ஜெபமும் பண்ண சொன்னார். செய்துவிடலாம். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் காண்பித்து விட்டு அவர் பெருக வேண்டும் என்று சொன்னார். நான் கொஞ்சம் அவர் வழியை மாத்திரம்தான், பாதையை மாத்திரம்தான் காண்பித்தேன் என்று சொல்லிவிட்டு பின்பு கேட்கிற அந்த கேள்விக்கு, நீ எந்த ஞானஸ்நானத்தை எடுத்தீர் என்று கேட்டபொழுது, யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம். நோ, அவன் ஆரம்ப வழியைத்தான் காட்டினான். யூ ஹாவ் டு கம் டோட்டலி டு த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்திற்குள்ளாய் வருகின்ற ஆவிலே மனம் திரும்பி நீங்கள் தேவராஜ்யத்தை காணுகின்ற இடத்திற்கு வர வேண்டும். அதை ஆண்டவர் இயேசு தான் தருவார். அது உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு புது மனிதனாய் ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு மீண்டும் அவர்கள் ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே எடுத்து அந்த தேவராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்களே பாருங்கள். தேட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவில்லை என்று சொன்னால், ஆஸ்க் காட், தேவனிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், நான் வெளியே தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வரவில்லை, உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக. பரமண்டலம் இருக்கிற என் பிதாவை என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவனாக போல் நான் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன், உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்குள் வாருங்கள். அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குள் வந்துவிடுங்கள். ஒன்றும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை என்று சொல்லுங்கள். பலவந்தம் பண்ணுங்கள். தேவராஜ்யத்துக்குரிய சமாதானத்தை, தெய்வ ராஜ்யத்துடைய சமாதானத்தை குலைப்பதற்கு வெளியே 1000 நடந்தாலும் உள்ளான சமாதானத்தை பிடுங்குவதற்கு ஒன்றும் முடியாதென்று பலவந்தம் செய்தவன் பற்றி கொள்வான். இறுக பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் பலவந்தம் செய்ய போவது இன்னொரு தேசம் அல்ல. நாம் அங்கே போய் சண்டை போட போவதை அவர் சொல்லவில்லை. இது இன்னர் கிங்டம், உள்ளே இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்திற்காக போரிடுகிறவர்கள், பலவந்தம் செய்கிறவர்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று உங்களுக்குரிய புசிப்பும் குடிப்பையும் வெளியே வைத்து விட்டு, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினுடைய உண்டாகும் சந்தோஷம் என்பதை ஏன் இழந்தீர்கள்? அதை இழப்பதற்குரிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தேவராஜ்யத்துக்குரியவன் அதை பலவந்தம் செய்து பிடித்திருந்திருக்க வேண்டாமா? இந்த லோகத்தில் உள்ள அத்தனையும் மாயை தான். எல்லாம் காலங்களில் வழியாக போய்கொண்டு இருக்கும் பொழுது நம்மை சோதிப்பதற்கும் புடமிடப்படுவதற்கும் கிறிஸ்துவை போல் மாறுவதற்கும் வருகின்றதை அல்லாமல் வேறொன்றுமல்ல என்று அவன் இருந்து தன் சந்தோஷத்தை இழந்திருக்கக்கூடாது, தன் மகிழ்ச்சியை இழந்திருக்கக்கூடாது, சமாதானத்தை இழந்திருக்கக்கூடாது, தன் பரிசுத்தத்தை இழந்திருந்திருக்கக்கூடாது. பலவந்தம் செய்கிறவனாக இருந்தால்தான்
பரலோக ராஜ்யத்தை பற்றி கொள்வார். ஆகவே அவர் உன்னதமானவர், அவர் மேலானவர். அவர் கண்டதையும் கேட்டதையும் குறித்து பேசியதெல்லாம் அடேங்கப்பா எவ்வளவு பேசுகிறார். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது, பரலோக ராஜ்யம் ஒரு மீன் விலையை போட்டதை போல் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் விதைக்கிற ஒரு மனுஷியை போல் அது இருந்தது, பரலோக ராஜ்யம் விதைக்கிற ஓமைக்கென்று ஒப்பிடப்பட்டவனா இது விதைக்க ஒப்பாய் இருக்கிறது, பரலோக ராஜ்யம். கடைசியாக அவர் சொல்லும் பொழுது அந்த அந்த கன்னிகைகள் மணவாளனை எதிர்கொண்டு போகிற அந்த கன்னிகைக்கு அந்த ஒப்பாய் இருக்கிறது. எல்லாம் பரலோக ராஜ்யம் தான். ஐ பெய்ட் அட்டென்ஷன் டு தட். அதற்கு அட்டென்ஷன் பண்ணி நிறுத்தி நிதானமாய் தியானித்து ஒரே பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரே ஊமையிலே கூட பல அர்த்தங்களை நாட்கள் போக 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 எல்கேஜி, யூகேஜி, 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அதிலே நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கிறதே. அது ஏன் தெரியுமா? அவர் அங்கிருந்து வந்தவர், அவர் கண்டதையும் கேட்டதையும் பேசுகிறார். பொய் ஒன்றும் இல்லை, மெய்யான சாட்சியை அவர் சொல்கிறார். அதை அவர் நம்புவதில்லையாம். வேடிக்கையிலே இருக்கிறது பாருங்கள், என்ன இருக்கிறது. அவருடைய சாட்சி ஒருவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த மனுஷனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஒரு மனுஷனாக இருந்தீர்களோ, தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறவில்லையோ, பரலோக ராஜ்யத்தை காணுகின்ற மறுபிறப்பு ஆவியினாலே உண்டாகவில்லையோ? உண்டாகவில்லை என்றால் கேளுங்கள், எனக்கு வேண்டும், உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு ஏராளமாய் பரலோக ராஜ்யத்துடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறுத்தி நிதானமாய் வைத்து அதை தியானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இவ்வாறு சொன்னார். என்ன ஓமை எங்களுக்கு புரியவில்லையே, பரலோக ராஜ்யத்தின் முதல் ஓமையே புரியவில்லை என்று அவன் சொன்னார்கள் சீஷர்கள். இப்போ பாருங்கள், லோகத்தாருக்கு ஓமைகள் தான் கதை, சண்டே கிளாஸ் ஸ்டோரி. உங்களுக்கோ பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிந்திருந்திருக்க வேண்டும். எது ரகசியம்? இன்சைட் த ஹார்ட், இருதயத்திலே நீங்கள் உணர்ந்திருந்திருக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற நிலம் என்று சொல்லுவதெல்லாம் நல்ல இருதயம், நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை அவன் பேசுவான் என்று இருக்கக்கூடிய உள்ளே ஒன்றை பேசுகிறேன் என்று அவர் சொன்னாரே, அதுதான். எங்கே நீங்கள் பொக்கிஷத்தை அறிந்து நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. இட் ரிலேட்டட் டு மை ஹார்ட், எனக்குரியது என்று நீங்கள் தேடி பாருங்கள். ஏராளமான பொக்கிஷங்களை குவித்து வைத்து காண்பிப்பார். பொக்கிஷங்களை கண்ட அந்த மனுஷனை போல் அவரை வைப்பார். முத்துக்களை கண்டவனை போல், அவன் ஆசையெல்லாம் விட்டு வாங்கினதை போல் முத்துக்களை வெளியே கொண்டு வந்து அதை காண்பிப்பார். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியை போல் உங்களை காணும்படி அதை செய்வார். ஹல்லேலூயா! ஃபுல் ஆஃப் தேவராஜ்யத்தை பற்றி உள்ள ஓமைகள் தான். ஓமைகளையே அன்றைய வேறு விதமாய் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த ஓமைகள் மண்ணுக்குரியவர்களுக்கு கதை, விண்ணுக்குரியவர்களுக்கோ ரகசியம். அது தேவராஜ்யத்தின் ரகசியத்தை தங்கள் நெஞ்சிலே வைத்து வாடுவார்கள். வெளியே மண்பாண்டம், அவன் சாதாரண தோட்டியாக இருக்கலாம், ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள ஒரு மந்திரியாக ஒரு அதிகாரியாக இருக்கலாம். ஆகிலும் அவன் மண்தான். இந்த மண்பாண்டத்திலே உள்ளே அவன் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து வாழ்கிறானே பாருங்கள். இந்த கிங்டம் ஆஃப் காட், நம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையது என்று சொல்லி அவன் பூரித்திருக்க வேண்டும். தேவராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். சபை தேவராஜ்யத்திற்குரியது. மனுஷிய சபையாக இருக்கும் என்றால் சுயராஜ்யமும் கட்டப்படும். யாரோ சிலர் ஒரு முறை இங்கே உள்ளே வந்து என் ராஜ்யம் என்று சொன்னாரே பாருங்கள், அதிர்ந்து போனேன். திடீரென்று செய்த சில காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதித்து செய்த காரியங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் வருந்தின நாட்கள் பல நாட்கள் வருந்தினேன். ஓ கர்த்தாவே, என் ராஜ்யம் என்று வந்து எனக்குரியது என்று சொல்லிக்கொண்டு ஒரு தெய்வ சபை தெய்வ ராஜ்யத்தை குலைப்பதற்கு ஒரு வந்து நிற்கிறாரே, எவ்வளவு துணிகரமான காரியங்களெல்லாம் செய்து விட்டாரே என்றெல்லாம் அங்கலாய்த்து போன காரியங்கள் என்று ஒன்று உண்டு. ஆகவே இது சுயராஜ்யம் அல்ல, மனுஷனுடைய ராஜ்யம் அல்ல. தேவராஜ்யம் என்று நீங்கள் கட்டப்படும் பொழுது அது வருவதற்கு இன்னும் 100 வருடம் தாமதித்தாலும் நிலைத்து நிற்கக்கூடிய சபையாக இருக்கும். எத்தனை பேர் என்பதெல்லாம் இல்லை, அத்தனை பேரும் தேவராஜ்யத்திற்குரியவர்கள். அப்படி தான் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சி அடைந்தேன். சில சகோதரர்கள் பேசும் பொழுது, சகோதரிகளும் பேசும் பொழுது, they all speak about
த கிங்டம் ஆஃப் காட், ராஜ்யத்தை விளங்கி கொண்ட அந்த வாசனை அடிப்பதை பார்த்த பொழுது ஒண்டர்ஃபுல். சபை இப்படியெல்லாம் வளர்த்து உடைய நாமத்தை மையப்படுத்துகிறீரே என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஹல்லேலூயா. எனவே அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த பகுதியிலே அவர் சொல்லும் பொழுது 29ஆம் வசனத்திலே அந்த யோவான் 3:29, மணவாட்டியை உடையவனே மணவாளன். எப்படி இருக்கிறது பாருங்கள். மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று அவர் இயேசுவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இதோ அவரை குறித்து கேள்விப்பட்டோம், அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், ஜனங்கள் எல்லாம் போகிறார் என்று கேட்டபொழுது சொன்னது அதற்குத்தான் சொல்கிறார். மணவாளன் மணவாட்டியவே தேடி வந்துவிட்டார். பாவியை நேசித்து நம்மை தேடி வந்தவர் என்று சொல்கிறதை போலவே, அல்லது என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் செய்வதற்கே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்வதை போலவே உயர்ந்த அடுத்த பகுதியை சொல்வதை கேட்டீர்களாம். மணவாளன் மணவாட்டியை தேடி மணவாளனே வந்துவிட்டார். ஹல்லேலூயா. கடைசி ஓமானம் என்பதும் அதுதான். மணவாளனை எதிர்கொண்டு போகிற அந்த கன்னிகைகளுக்கு ஒப்பாய் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே, அதுபோல் மணவாளன் வந்துவிட்டார், எல்லோரும் ஆயத்தமாயிரு என்று சொல்கின்ற அந்த முடிவான அந்த பகுதியை நிறைவேற்றி வந்துவிட்டார் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர். மணவாளனை தேடி மணவாட்டியை தேடி இதோ மணவாளன் வந்துவிட்டார். நானும் வெறும் மணவாளனுடைய தோழனாய்த்தான் இருக்க முடியும். அது ஏன்னா நான் மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறேன். தட்ஸ் ரைட். என் காதுகளில் எனக்கு விளங்குகிறது. அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். அந்த சத்தமே எனக்கு சந்தோஷத்துடைய நிறைவாகி போய்விட்டது என்று அவர் சொன்ன அந்த பகுதியை வேறு விதமாய் நாம் எண்ணி விடக்கூடாது. அவருக்கொன்றும் சுயம் என்றும் சுயத்திற்கு மறிப்பதென்றும் என்னவென்று அவர் அறியார். அவர் அறிந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களிலே நேர்த்தியாய் வாழ்ந்தவர். இஸ் எ செயின்ட். அவர் பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி. தட்ஸ் ரைட். ஆனால் இப்பொழுது அவர் சொன்னதோ, லெட் இஸ் கிங்டம், அவர் ராஜ்யம் பெருகட்டும், அவருடைய கிறிஸ்தனுடைய அடிச்சுவடல் பெருகட்டும், மணவாளனுடைய அந்த வழிகள் பெருகட்டும், லெட் மீ, நான் சிறுகட்டும் என்று அவர் சொன்ன அந்த பகுதி இருக்கிறதே, அது ஒன்றபிள் திங். இயேசு கிறிஸ்து வைத்திருந்த குணாதிசயத்திலே ஒன்று. நாம் வாசித்த அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பிறரை மேன்மையாக எண்ணுவது என்று இருக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் பிறரை மேன்மையாக எண்ணுகின்ற ஒரு பகுதியை நாம் பெற்றிருந்திருக்க வேண்டாமா? பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலில் உள்ளே நுழைந்து வாழ்கின்ற வாழ்க்கை இவனுக்கு இல்லைதான். ஆனாலும் அதை தான் இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறியவன் கூட இந்த யோவான்சனோட பெரியவன் என்று அவர் சொன்னார். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் கம்பேரிசன். அது ஆச்சரியமாய் அதை அவர் சொன்னார். ஆனால் பரலோக ராஜ்யத்துடைய வாசலே வந்து நின்றவன் கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானே, பிறரை கனம் பண்ணுவது, பிறரை அவர்களை அவன் பெருகட்டும் என்று எண்ணுவது, எரிச்சல், பிறர் வளர்ச்சி அடைந்தால் எரிச்சல், பிறர் சபையிலே உயர்ந்து விட்டால் ஆத்திரங்கள், பிறருக்கு மாத்திரம் இதுவா என்று எண்ணுகின்ற எண்ணங்கள், நான் பெருக வேண்டும் என்ற ஆணவம், தன்னை குறித்த ஒரு அகந்தை, இது போன்ற பகுதியை பரலோக ராஜ்யத்தின் வாசலிலே வந்து நின்றவன் உள்ளே போகவில்லை. அவன் இல்லை. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சிறியவனை காட்டிலும் சிறியவன் யாராக இருப்பான்? இவனை யோவான்ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாயிருப்பான் என்று சொன்னாரே. வாசலை கண்டவன், வாசனையை பெற்றவன் கூட மணவாளனுக்குரிய மணவாட்டி என்று அழைக்கப்படாதவன், மணவாளனின் சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோன்ற தரமுடையவன் எப்படி அவன் கிறிஸ்தனுடைய சுபாவத்தை கொஞ்சம் வாசனையை வெளிப்படுத்தினான் பாருங்கள். அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணாமல் தன்னை எப்பொழுதுமே சிறுக என்று வைத்துக் கொள்வது மகியம் அல்லவா? நான் பேச எழுந்த பொழுது இல்லை உட்காருங்கள் சிஸ்டர்ஸ் வருகிறார் என்று சொன்ன பொழுது ஸோ ஹாப்பி, நான் மகிழ்ச்சி, ஒண்டர்ஃபுல். அவர்களாகவே எழுந்து வருவது என்பது எவ்வளோ பாக்கியம் என்று நான் மகிழ்ச்சியோடு தான் அமர்ந்திருந்தேன். அப்படி இருந்திருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் மேலே உயர்த்துவதற்கு உரிய அந்த பண்பை உடையதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் எதையே நோக்குவான். என்ன அந்த பிலிப்பியர் 2:3 வாசித்தோம். பிறரை மேன்மையாக எண்ணுவான்.
தன்னை அல்ல பிறரை மேன்மையாக எண்ணுவான். ஆகவே ஒரு முறை நான் எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நின்று கொண்டு வந்த பொழுது பக்கத்தில் இருக்கிற யோ அந்த குப்பையை எடுத்துப்படியா என்று சொன்னார். கோபம் கொஞ்சம் உள்ளே ஓடி வந்தது. என்னடா இது, நான் பேண்ட் ஷர்ட் நல்லா தான் போட்டிருக்கிறேன், கிழிந்தது ஒன்றும் போடவில்லை, நான் கிழிந்தது போட்டுக்கொண்டு ஏதோ ஏழை ஊழியக்காரனை போல் காட்டி கொண்டிருப்பது ஜென்மத்திற்கும் விரும்பினதில்லை. நான் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற அவருடைய புத்திரன், அவர் ராஜபுத்திரன், அவர் அதற்கு இவன் எப்படி என்னை பற்றி இப்படி சொன்னான் என்று கொஞ்சம் யோசனை வந்தது. பின் ஆண்டவர் சொன்னார், நீ தான் அடிக்கடி சொல்வாயே ஐ எம் எ சர்வெண்ட், நான் வேலைக்காரன் என்று சொன்னாயே, ஏன் மறந்து விட்டாய்? ஐ எம் ஸோ சாரி லார்ட், என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி ஓகே என்று அதை இன்னமும் ஒரு குப்பையை எடுத்து நான் போட்டுவிட்டு நான் வந்தேன். என்னை பார்த்து இவன் சொல்லிவிட்டான், என்னை பார்த்து என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லிக்கொண்டு நான் கிறிஸ்துவனுடைய அடிமை, நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்வது என்ன மேன்மை உண்டு? ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கான கந்தையை போல் இருந்தோம் என்று சொல்லுவார். யார் வேண்டாலும் வருவார்கள், கை கால் இருக்கக்கூடியதெல்லாம் தேய்த்து போடுவார்கள், அதையெல்லாம் வாங்கி கொண்டு போகிறது தானே அந்த துடைப்பம், அந்த கந்தை டோர்மேட் அப்படி இருந்திருக்க அது வேண்டாமா? அந்த நல்ல வாசனையை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பரலோக மேன்மை என்று சொல்வது ஏராளம் இருக்கிறது, கொள்ளை கொள்ளையாக இருக்கிறது. ஏராளமான பரலோக அனைத்து ஓமைகள் அள்ளி அள்ளி தருகிறது. கேட்பவன் தான் இல்லை, கண்டவர், அதை கேட்டவர் சாட்சி சொல்லுகிறார், அத்தனை ஓமைகளாக சொல்கிறார். சிந்தித்ததற்கு வேண்டாமா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் ஆண்டவரே, ஐ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட் என்று கேளுங்கள், ஒரு ராஜ்ய புத்திரன் நான். ஹல்லேலூயா. டாக்ஸ் கட்டர் வந்த பொழுது ராஜ்யத்தின் புத்திரரை நாம் வரிகட்ட வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை தான், போகட்டும், ராயனுக்குரிய ராயன் என்ன செய்விடுவோம், கொடுத்து விடுவோம் என்று அவர் சொன்னாரே. தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன அந்த கான்வர்சேஷன் இருக்கிறதே, ஒண்டர்ஃபுல். அப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரை டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கிறதே, நீங்களோட ஆண்டோடதில் கேட்டு ஆண்டவரை இதை ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு என்றால் நமக்கு ஒன்றும் ஃபீஸே இல்லையப்பா, பரவாயில்லை, என்ன செய்வது? அவனுடைய இன்ஸ்டிடியூஷன் அவன் கேட்குறான், கொடுக்க வேண்டிய கொடுத்து விடு, நான் உனக்கு தருகிறேன், நீ போய் அதை செய்து விட்டு வா, உனக்கு காசு கிடைக்கும், போய் கொடுத்து விட்டு வா என்று அவர் சொல்லத்தானே அவர் செய்வார். நாம் ஏன் கட்ட வேண்டும் என்று அவர் கேட்டது. எப்படி அவர் சொன்னார், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களப்பா, இந்த லோக ராஜ்யத்திற்கு உரியவர் அல்ல, ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுத்து விடுது, அது போதும். மற்றபடி யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட், ராஜ்யத்துக்கு உரியவர்கள் ஏராளம் கொட்டி வைத்திருக்கிறார். அவர் எப்படி அதை அந்த பிலிப்பியர்கள்னு அந்த நிறுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். பிலிப்பியர்கள் அந்த நிறுவம் அந்த 3ஆம் வசனத்தில் ஒன்றையும் இந்த வெயின் அம்பிஷன் என்று எழுதியிருக்கிறது, விதி வாதினாலாவது என்று சொல்வது உங்களுடைய சொந்த கணத்திற்காக என்று எண்ணி செய்யக்கூடாது. வீண் பெருமையினாலும் நீங்கள் ஏற்கனவே அடைந்த பெருமைக்காகவும் ஒன்றை மனதில் வைத்து கொண்டு செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுவது தான் பரலோக ராஜ்யத்தினுடைய முதல் வாசனை. அந்த முதல் வாசனையை வெளியே இருந்து பெற்றுக்கொண்டான் இந்த யோவான் ஸ்நானகன். உள்ளே இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு வேண்டாமா? சபையிலே இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, நமக்கு வேண்டாமா? 5 வருடம் சபையில் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, 10 வருடம் என்று இருக்கிறீர்களே, 15 வருடம் என்று இருக்கிறீர்களே, உங்களுக்கு வேண்டாமா? அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை இயேசு வைத்திருந்தார். அவருக்கும் அதைத்தான் யோவான் ஸ்நானனுடைய வைத்துத்தான் முதலில் எடுத்துக்கொண்டார். ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் என்று வருகின்ற அந்த தாழ்மை இருக்கிறது. ஏராளமாக தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று அந்த 5ஆம் வசனம் சொல்லுவார். நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு யோவான் ஸ்நானனிடத்தில் இருந்த பரலோக ராஜ்யத்தின் வாசனை இருக்கிறே, அதாவது கொஞ்சம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று தான் கேட்க வேண்டியிருக்கிறது. அவன் பாதையை செம்மைப்படுத்த வந்தவனுக்கே அந்த வாசனை தெரிந்து விட்டது. பாதைக்குள் போகக்கூடிய வழி அந்த மேன்மைதான் அவனுக்கு இல்லை. அவன் தோழனாய்த்தான் இருக்க முடிந்தது, மணவாட்டியாக இருக்க முடியவில்லை. நாமோ மணவாட்டி என்று சொல்லிக்கொண்டு மணவாளனை போல் மாறுவதற்குரிய பங்கையெல்லாம் பெற வேண்டாமா? கொட்டி கிடக்கின்ற செல்வங்களை அள்ளிக்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டாமா? இச்சித்திருக்க வேண்டாமா? அதை நெசித்திருக்க வேண்டாமா? அல்லேலூயா. எந்த விலையேற பெற்றதை காட்டிலும் மேலான பொக்கிஷம் என்று அதை ரசித்து ருசித்து வாழ்ந்திருக்க வேண்டாமா?
அதை வாழ்வதற்காக ஒரு ஓட்டத்தை ஓடியிருக்க வேண்டாமா? பந்தய பொருள் என்று முன்னாலே வைத்து ஓடியிருந்திருக்க வேண்டாமா? உன்னுடைய பந்தய பொருளை விட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டு இருப்பதா? உங்களுக்குரியதை நீ மேன்மையை எண்ணிக்கொண்டு எங்கேயோ ஓடிக்கொண்டு இருப்பது பரலோக ராஜ்யத்தை விட்டு ஓடுவதைப் போல் இருப்பது சரிதானா? அவர் என்ன செய்தார் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவன் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். சில ஹமாம் சோப்பு விளம்பரத்தில் ஒரு பெண் எங்கே கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து கொண்டு என் மேனியின் அழகு என்று தன்னையே வருடி கொள்ளுவாள். அதுபோல் தன்னுடைய அழகை கொள்ளை என்று வைத்துக் கொள்கிறாள். அதனால் தான் அவள் அநேகரை தன் கண்களினால் அவள் பிடிக்க பார்க்கிறாள். தனக்கு ரசிகன் என்று நிறைய பேரை குவித்து கொள்ள பார்க்கிறான். ரசிகர் என்று சிலரை வைத்துக்கொள்ள பார்க்கிறான். தன் மேனியின் அழகு என்று அவன் எதையெல்லாமோ வைத்து அவன் தடவி வைத்து தன்னுடைய சம்பளத்தை வைத்து தன்னுடைய ஆசையை வைத்து தன்னுடைய செல்வத்தை வைத்து தன் நடிப்பை வைத்து என் மேனியின் அழகு என்று சொல்லுவதை இங்கே பார்த்தீங்களா? கிறிஸ்தனுடைய சிந்தை எப்படி, பரலோக ராஜ்யத்தினுடைய சிந்தையை எப்படி மாறுகிறது என்று பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறது? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். என்ன பியூட்டிஃபுல் கிரைஸ்ட்! தேவனுடைய ரூபமாய் வந்தவர். அவரை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவரை காணத்தக்க ரூபம் இல்லை என்று இருக்கிறது. அவரை சிதைத்து போட்டார்களே, அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா! அவர் தன்னுடைய ரூபத்தை கொள்ளையாடின பொருளாய் எண்ணியிருந்தால் பாதுகாத்திருப்பார், விட்டிருக்க மாட்டார். எச்சியை துப்புவதற்கு விட்டிருக்க மாட்டார். தாடி பிடித்து கொஞ்சம் முடியை பிடித்து இழுப்பதற்கு விட்டிருந்திருக்க மாட்டார். வெள்ளங்கி செவப்பங்கியை தரிக்க விட்டிருந்திருக்க மாட்டார். தலையில் முள்முடியை வைத்து ரத்தமெல்லாம் முகத்தில் வந்து ஒழுகுவதற்கு விட்டிருந்திருக்க மாட்டார். அந்த கோலமாய் இருந்தார். எத்தனை ரூபமாய் வந்தவர், தேவனுக்கு ரூபமாய் இருந்தவர் தன்னை சிதைத்து போடுவதற்கு ஒப்பு கொடுத்தாரே பாருங்கள். ஹல்லேலூயா! அதுதான் என்னுடைய இயேசு. அதுதான் தேவராஜ்யத்தினுடைய அழகு. அந்த ரூபம் உலக ராஜ்யத்தினுடைய ரூபம் அல்ல. தேவராஜ்யம் ரூபமாக இருப்பதெல்லாம். அவர் எப்படி இருந்தார்? தம்மை வெறுமையாக்கினார். தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இஸ்ன்ட் இட் ஒண்டர்ஃபுல்? இதை சொல்லுகின்ற ஒரு பகுதியை பார்த்தீர்களா? இது எல்லாம் யோவான் ஸ்நானனுக்கு தெரியாது. யோவான் ஸ்நானனுக்கு சொல்லப்பட்டது இல்லை. அவர் அடிமையின் ரூபமாய் அவர் வந்து மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் அந்த அடிமை என்ற பகுதிக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். தாழ்த்தினார் 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 என்று சொல்கின்ற வார்த்தையை வைத்து சிறைச்சாலையிலே போட்டு வைப்பதை போல் உனக்கு தாழ்மை இல்லை, உனக்கு தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை என்று சொல்கின்ற சில கூட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். அடிமையாய் மாறுங்கள் செய்து காண்பித்து தான் தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட். அவருடைய பாதங்களை கழுவி இப்படி செய்யுங்கள் என்று தான் சொன்னாரே அல்லாமல் தாழ்மை உனக்கு இருக்கிறதா, தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை என்று சொல்லி மந்திர வார்த்தையை போல் அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. ஹி பிகேம் ஏ சர்வெண்ட். அடிமையாய் வந்தார். அன்பை வெளிக்காட்டுவதற்கு அடிமையின் இடம்தான் பெஸ்ட் பிளேஸ் என்று இயேசுவுக்கு தெரியும். இந்த பூமியிலே எல்லா மனுஷரும் உயர்ந்தவர்களாய் தங்களை சமமாய் ஏதோ மேன்மையாக எண்ணிக்கொண்டு தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்களால் தே கேனாட் சர்வ் பீப்புள், ஜனங்களுக்கு ஒரு ஊழியம் செய்துவிட முடியாது என்று அவர் அறிந்து ஹீ பிகேம் ஏ சர்வெண்ட். எல்லோருக்கும் ஊழியம் செய்வதற்குரிய அந்த அற்புதமான ஒரு இடம், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இடமும் சர்வெண்ட், ஊழியன் என்று வருகிறானே. அடிமை என்று வருவது இன்னும் அதிகம் மேன்மையானது. பாண்ட் சர்வன் என்றால் வேலைக்காரன் கூட கூலியை வாங்கி கொண்டு போக விரும்புவான். அடிமைக்கு கூலி கூட இருப்பதில்லை. அதுபோன்று யாதொன்றும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அடிமையின் ரூபம் எடுத்து அதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். அங்கே அடிமையாய் வந்தார். அதுதானேயா தாழ்மை? வெறும் தாழ்மை என்று எண்ணாதீர்கள். நான் தாழ்மையாக இருக்கிறேன் எண்ணாதீர்கள். அல்லது உங்களுடைய கண்ணாடியில் பார்த்து முகரூபத்தை பார்த்து ஆடடே உன்னையை பார்த்து யாராவது பெருமை என்று சொன்னால் உலகமே ஒத்துக்கொள்ளாதப்பா, நீ ரொம்ப அருமையாக தாழ்மையாக இருக்கிற என்று சொல்லிக்கொள்வதா? உங்களுடைய குரலை வைத்து சிலர் முரட்டு குரல் இருக்கும், உங்களுக்கு மெல்லிய குரல் இருக்கும். சகோதரா சகோதரி என்று மெல்ல பேசிவிட்டால் அட்டேக்கப்பா என்னுடைய குரல் எவ்வளோ மென்மையாக இருக்கிறது, தாழ்மை. சகோதரா சகோதரி என்று சொன்னால் அதுதான் முரட்டுத்தனம் என்று எண்ணுவதா?
உன்னுடைய ஆவியிலே, உங்களுடைய இருதயத்திலே அந்த போன்ற ஒரு அற்புதமான வேலைக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் இல்லை. தாழ்மை என்று சொல்வதை வெளியே வைத்து பார்ப்பதா? மனுஷன் வெளியரங்கமாய் பார்ப்பதுதான் தாழ்மை. தேவன் உள்ளரங்காய் பார்ப்பதெல்லாம் வேலைக்காரனாக இருக்கிறானா என்று தான் பார்க்கிறான். அடிமையின் ரூபத்தில் இருக்கிறானா? பிறரை அவன் சேவிப்பதற்கு தன்னை ஒரு பொருட்டென்றால் சேவிக்க முடியுமா? தன்னை அவன் தாழ்த்தியிருந்திருக்க வேண்டாமா? எல்லோரையும் உயர்த்தும்படி அவர் தாழ்த்தினார். ஆகவே வானோர் பூதலத்தோர் எல்லோரும் புகழும்படியாக அவரை தேவன் உயர்த்தினார் என்று எழுதும் பொழுது எழுதப்பட்ட பொழுது ஐ ஆம் ஆல்சோ லிஃப்டட் தேர், நானும் அதோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலிலே உயர்த்தப்படுவதுதான் மேன்மை. ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு இடத்தை ஒரு அடைகின்ற ஒரு பகுதியை அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய சீசர்களுக்கும் அதை செய்து காண்பித்தார். அவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் நேரம் வந்தது என்று எழுதியிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் நேரம் வந்தது என்று அறிந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னே 13:1 யோவான் இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களில் அன்பு கூர்ந்தபடியே முடிவறிந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவறிந்தும் அன்பு கூறுவதற்குரிய முக்கியமான பகுதி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சர்விங். கடைசி வரைக்கும் தாழ்த்தி உங்களை பணிவிடை செய்வது தான் சர்விங். அதற்காக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போன உடனே ஒரு மேனேஜர் கிறிஸ்டினாக இருந்தால், மேனேஜர் வந்து கூட்டுமையா என்று சொல்லிடாத அந்த ஆணவத்தை நான் சொல்லவில்லை. இட் இஸ் ஆஃப் த ஹார்ட். அது இருதயத்தில் இருந்து கொண்டு சர்விங், அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற விருப்பம் ஒன்று இருக்கிறதே. அடிமை என்ற ஸ்தானத்திற்குரிய விருப்பம் என்று இருக்கிறதே. அவர் முதல் அற்புதம் செய்த இடமே என்னவென்று தெரியுமா? வேலைக்காரர்கள் இருக்கிற அந்த அடுப்பாங்கனைக்குத்தான் அவர் போனார். வேலைக்காரர் இருக்கிற இடத்தில் தான் நின்று கொண்டிருந்தார். அவர் முந்தின பந்திக்கு முன்பாக நிற்கவில்லை. ஒரு கல்யாணத்திற்கு போனால், விசேஷத்துக்கு போனால் கடைசியிலே நில்லுங்கள் என்று சொல்வதை செய்து காண்பித்தவர். வேலைக்காரன் இருக்கிற இடத்துல இருந்து அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து இந்த தண்ணீரை ஊற்றுங்கள் என்று அவர் சொல்லி அவர் செய்தார். ஹல்லேலூயா. அதுபோன்று சர்விங் என்ற அந்த பகுதியை இயேசு அந்த கடைசியிலே போகும்பொழுது அவர் சொன்னார், முடிவறிந்தும் அவர்களுக்கு அன்பு கூறுவதற்கு ஒரே வழியே சர்வெண்ட், வேலைக்காரனாய் இருப்பதுதான், தாழ்த்துவதுதான். உங்களை சர்வெண்டாய் வைத்துக் கொள்வதற்கு மரணபரிந்தும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதுதான். நானே உங்களுடைய குரு, உங்களுடைய பாதத்தை நான் கழுவினேன் என்றால் நீங்களும் அந்தப்படியே பிறருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொன்னாரே. தாழ்மையார்கள் என்று ஒரு நாளும் அவர் வெறும் வார்த்தையை மாயாஜாலமாய் அவர் சொன்னதில்லை, செய்து காண்பித்தார். ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட், செய்து காண்பித்தார். தாழ்மையை நிரூபித்து காண்பித்தார். தாழ்மையாய் வாழாமலே தங்களை தாழ்மை என்று எண்ணுகின்ற மக்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். தங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டு அவர்கள் தங்களை ஒரு பொருட்டென்று எண்ணி வாழ்வதெல்லாம் சரிதானா? அவர்கள் வேலைக்காரர்களாக இருந்திருக்க வேண்டுமல்லவோ? தங்களை மரணபரிந்தும் அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டுமல்லவோ? தேவனிடத்திற்கு போகிறோம் என்று அறிந்தும் கூட ஐ எம் குவாலிஃபை, நான் தகுதி பெற்றேன், நான் தேவனிடத்தில் போகப் போகிறேன், ஆகவே நீங்கள் எக்கடுங்கிட்டு போங்கள் என்று அவர் போயிருந்திருக்கலாமே. போகவில்லையே. அவர் பூமியிலே வரும்பொழுதும் தன்னை வெறுமையாக்கி தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினார். போகும் வரைக்கும் அந்த தாழ்மையில் இருந்தார், அந்த அடிமையினை இருந்தார் என்பதை காட்டுவதற்குத்தான் எழுதியிருக்கிறது. போகிற நேரம் வந்த பொழுதும் தன் இடுப்பில் அவர் துணியை அவர் கட்டி ஒரு பேசினில் தண்ணீரை வாற்றி அவருடைய பாதங்களை அவர் கழுவ ஒப்பு கொடுத்தாரே. என்ன எழுதியிருக்கிறது 3ஆம் வசனத்திலே, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து தனக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்திருந்தும் கூட, ஹல்லேலூயா, ஒருவேளை ஒரு பொறுப்பு என்று இருந்து எல்லா பொறுப்பும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலுமே இருந்திருந்தாலுமே கூட ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப், செர்வெண்ட் இடத்தை தான் வைத்து கொண்டார். அந்த சர்வீஸ், நீங்கள் ஒரு பெரிய ஏதோ ஒரு சுந்தர் பிச்சை என்று ஒருத்தர் சொல்லுவார்கள். அவர் அந்த பெரிய அந்த ஜிமெயிலுக்கெல்லாம் சொந்தக்காரர், அது போன்றவர் எளிமையாக இருப்பார் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஐ டோன்ட் நோ, அதை நான் அறியேன். ஒருவேளை கிறிஸ்டினாக இருந்தால் அது மேன்மைதான். மற்றபடி அவரை குறித்து சொல்லும்பொழுது ஹி லுக்ஸ் லைக் எ சர்வெண்ட் என்று சொல்வார்கள்.
அது எதையும் சாதாரணமாக அவர் தனக்கென்று எடுத்துக்கொள்வார். யாராவது உதவி செய்தால் வாங்கிக் கொள்வார். ஆனால் செர்வெண்ட்டாகவே அவர் இருப்பார் என்று எழுதியிருக்கிறேன். அதுபோல் இவ்வளவு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்புள்ள ஒரு மனுஷன் தாழ்த்துகிறானே பாருங்கள். தட் இஸ் a beautiful thing. அவன் சாதாரணமாக இருக்கும்பொழுது தாழ்த்துவது என்பது வேறு, உயர்ந்த பிறகு தாழ்த்துவது என்பது வேறு. முதலாவது ஊழியம் செய்ய வரும்பொழுது தாழ்த்துவது என்பது வேறு, ஊழியத்துடைய கடைசியில் வரும்பொழுது அவனுடைய குணாதிசயங்கள் மாறுவது என்பது வேறு. தான் வந்து இப்பொழுது போகப் போகிறேன் என்று அறிந்த பொழுதும் கூட he kept that, அந்த வேலைக்காரனுடைய ஆவியை வைத்திருந்தார். அதற்கு அவர் மரணவரிந்தும் கீழ்ப்பிடிந்திருந்தார். அதற்கென்று தன்னை தாழ்த்தினார். வேலைக்காரனாக இருப்பதற்கே அவர் தாழ்த்தினாரே பாருங்கள். அவர் வந்து அவருடைய சீசருடைய கால்களை அவர்கள் கழுவ அவர் தொடங்கி 14ஆம் வசனத்திலே சொல்கிறார், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். அன்பினுடைய சின்னம் அதுதான். டு கம் டவுன், அவருடைய ஸ்தானத்திற்கு இறங்கி வருவது. அவருடைய ஒரு மனைவிக்கே மோசமான அங்கே இருக்கக்கூடிய கழுவுப்பட்டவள் யார் தெரியுமா? அங்கே யூதாஸ் காரியத்தை அங்கே இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அங்கே பேதுரு அங்கே இருக்கிறான். அவனும் அதை கேட்கிறான். அவன் கொஞ்சம் முந்தி தான் அவன் மறுதளிப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். காட்டி கொடுக்கிறவன் கூட அங்கே இருக்கத்தான் செய்கிறான். அங்கே அவர் துவைத்து நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று அவர் சொல்கிற 29ஆம் வசனத்தை அதை வாசிக்கிறோம். ஹீ வாஸ் தேர் ஃபீட், அவர்களையும் கழுவினார். அவர்களும் கெட்டுப்போக விரும்பவில்லை. ஹி ட்ரை டு லிவ் தம் அப், உயர்த்தும்படி தன்னை தாழ்த்தினார். நம்மை ஐஸ்வர்யங்களாய் மாற்றும்படி அவர் ஏழ்மை கோலம் எடுத்தார் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் பிறரை உயர்த்துவதற்கு சர்வீஸ், தாழ்த்துவது ஒன்று தான். அது என்ன தாழ்த்துவது? வெறும் தாழ்த்துவது என்று நான் சொல்லி பயமுறுத்த நான் சொல்லவில்லை. மாயாஜாலமான வார்த்தையை நிச்சயமாக நான் பேசவில்லை. டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காண்பித்தார். டு லிவ் தம் அப், அதை உயர்த்துவதற்கு தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாமல், தேவனுக்கு சமமான இருந்ததை போல் எண்ணாமல், அவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் he knew that everything of God, தேவத்துவம் அனைத்தும் தனக்கு வந்தது என்று தெரிந்திருந்தும் கூட, தேவஞானம் முழுவதும் அவருடைய சரீரத்தில் வாசமாக இருந்தும் கூட he humbled himself, தன்னை அவர் தாழ்த்தினார். நொறுங்குண்ட வாழ்க்கை என்பது இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நொறுக்கும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டுவது அல்ல. இயேசு காண்பித்த நொறுங்குண்ட வாழ்க்கை என்னவென்றால், தன்னை ஒரு மேன்மையாக ஒரு நாளும் எண்ணவில்லை. பிறரை மேன்மையாக எண்ணினார். சத்ருவை நேசிப்பதற்கு he had come down, கீழே வந்து பாதங்களை அவர் தொட்டு அவர்களை கழுவி he served them, அவர்களை ஊழியம் செய்தார். கீழே இறங்கி வந்து செய்கின்ற ஊழியங்களை குறித்து எத்தனையோ நான் மிஷனரிமார்களுடைய சரித்திரங்களை நான் படித்திருக்கிறேன். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான காரியங்கள் சொல்லி மாளாது. அதெல்லாம் படித்து நான் வியந்து போயிருக்கிறேன். அவர் பேர் அம்ப்ரோஸ் என்று எண்ணுகிறேன். ஒரு பெரிய பக்தன், ஒரு மிஷனரியாக வந்தவர், தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்ய வந்தார். தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து வந்த அவர், தேவனிடத்தில் கான்ட்ராக்ட் பண்ணி ஒப்பு கொடுத்து வந்துவிட்ட அவர், தொழுநோயாளிகளை அவர் கழுவி கொண்டு வந்த பொழுது ஒரு பேட் ஸ்மெல் வந்து மூக்கை அடைத்து, அவர் ஒரு இங்கிலீஷ் மேன், மூக்கை அடைத்து வாந்தி எடுப்பதை போல் வந்துவிட்டது. உடனே ஓட்டமாய் ரூமுக்கு ஓடினார். ஓடிவிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். இந்த ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஏன் வாந்தி வந்தது? அடடே, இது வருவது தவறல்லவோ? ஏன் இப்படி நான் செய்தேன்? எனக்கு ஏன் வாந்தி வர வேண்டும் என்றவன் மனம் உளைச்சலிலே அவர் கிடந்து உருண்டு ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார் தெரியுமா? அவர்களுக்கு கீழாக நான் செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? நான் போய் சீல்கள் எல்லாம் ஒரு சிரட்டையிலே ஒரு எல்லை அள்ளி வடித்து வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவனோடு பேசிக்கொண்டார். அப்படி அவர் சீல்களெல்லாம் வடித்து வைத்து ரூமுக்கு போய் அந்த சீல்களெல்லாம் குடித்து விட்டாராம். உனக்கு கௌரவம் வேண்டியிருக்கிறதோ, அவர் அல்ஃபோன்ஸ் என்று எண்ணி, அல்ஃபோன்ஸ் உனக்கு கௌரவம் வேண்டியிருக்கிறதோ, உனக்கு மதிப்பு வேண்டியிருக்கிறதோ, உனக்கு ஹைஜீனிக் என்று பெரிய எண்ணிக்கொண்டிருக்கிறது ஊழியம் செய்ய வருகிறாயோ, அவர்களைப் போல மாறிட மாத்திரமில்லை, அவர்களுக்கும் கீழாக வருகிறேன் என்று சீலை ஒரு குஸ்ட்ரோவினுடைய சலத்தை எடுத்து குடித்தாரே அல்லவோ. தட் இஸ் சர்வீஸ். இது போன்ற கதைகள், நிகழ்ச்சிகள், கதைகள் அல்ல, நிகழ்ச்சிகள்
ஏராளம் படித்து சவாலிடப்பட்டவன் நான். அல்லேலூயா. அவர்களைப் போல் மாறுவேனோ என்ற வாய்ப்பு எனக்கு முழுவதும் கிடைக்காவிட்டாலும் ஐ ஹவ் பீன், அந்த வாய்ப்புகளை நான் கண்டு அந்த இடத்திற்கு நான் சென்று தாழ இறங்கி கால்களை தொட்டு கீழே இறங்கி அவங்களுடைய நிலைக்கு வந்து தூக்கி விடுகிற ஒரு இடம் இருக்கிறது. தேட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருங்கள் என்று தான் வேதம் கூறுகிறது. இதெல்லாம் நொறுங்கொண்ட ஒரு ஜீவியம், சிலுவையினுடைய அந்த வழி, அதெல்லாம் அனுபவிக்கிற வாழ்க்கை யோவான் சாணனுக்கு இல்லை ஐயா, எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. அது பிரசங்கிக்கிற ஒரு சபை என்று இருந்தால் அதை எத்தனை மேன்மையாக கருதி இருந்திருக்க வேண்டும். தங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணிருந்திருக்க வேண்டாமா? கிறிஸ்துவனை நெருங்கி சேர்க்க முடியாது. கிறிஸ்துவை போல் மாற்றுகிற குருவாகிய நானே இது செய்வது உண்டானால், தெய்வமே நான் இப்படி செய்வதுண்டானால் நீங்களும் இதை செய்யுங்கள் என்று மாதிரியை வைத்து போனாரே, அதுபோன்று சர்விங் ஒன்றுனது, ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்வதெல்லாம். அவர் மற்றவரை மேன்மையாக வைத்தது என்னுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் துன்மார்க்கராக இருந்தாலும் மேன்மை என்று சொல்கிற வேறு விதமான மேன்மை அல்ல, கீழே இறங்கி வந்தார். சத்துருவை நேசிக்க வேண்டும் என்றால் அந்த யோவான் சாணகனுடைய அந்த யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களையும் அவர் கழுவினார். அந்த காட்டி கொடுத்தவனுடைய மனுஷனை பார்க்கவும், அந்த காட்டி கொடுப்பனால அவன் என்ன செய்கிறவன் மறுதளிக்கிறவன் இடத்துல வந்தாலும் அவனையும் காலை கழுவத்தான் செய்தார். என்னை காலை கழுவுவதா வேண்டாம் என்று சொன்னால், நான் உன்னை கழுவா விட்டால் உனக்கும் எனக்கு பங்கில்லை என்று ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுவார். அப்படியான என்னை தலையிலிருந்து கழுவ வேண்டும் அவன் கேட்கிறான். நோ நோ, வாட் ஐ வாண்ட் டு டூ நவ், இப்பொழுது நான் செய்ய வேண்டியதெல்லாம் டு லிஃப்ட் யூ அப், உன்னை உயர்த்துவதற்கு தான் என்று அவனுடைய பாதங்களை மாத்திரம் அவர் கழுவினார். ஹல்லேலூயா. அதுபோன்ற கிறிஸ்தவன், அதுபோன்ற கிறிஸ்தவல் வாழ்வது தான் பரலோக ராஜ்யம். நாம் யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்பதை எங்கள் யாவருக்கும் உணர்த்தி எங்களை மீண்டுமாய் மண்டலே கூட்டி சேர்க்கிற கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பதை போல் சேர்க்கிறீரே, அவங்க நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலாவது அவர்கள் எல்லோரும் இந்த ராஜ்யத்திற்குள்ளாய் உங்களுடைய அரவணைப்புக்குள்ளாய் வந்துவிட யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். ராஜ்யத்துக்குரிய மேன்மையை நாங்கள் தியானித்த அந்த தாழ்மையை ஆண்டவரே, அந்த அடிமையின் ரூபத்தை நாங்கள் வாழ்ந்து காட்ட யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.